என்ன நேர்களே, கௌதம் கருணாநிதியோட அடுத்த படைப்புக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த அசோகன் டீம் வந்துட்டாங்க. நாவலோட பேர் ரத்தப்பழி. நான் உங்கள் அமிர்தா. கதைக்கு போலாமா? சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? வினோத் தன் எதிரில் நின்ற ராதிகாவிடம் கேட்க அவள் அவனை பாவமாய் பார்த்தாள். என்னோட நிலைமைய நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலனா எனக்கு வேற என்ன வழி? செத்து போறது தவிர. கேட்டவளை வினோத் முறைத்தான். என்ன சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்றியா? கண்டிப்பா இல்ல. என்னோட நிலைமைய சொன்ன. இவள் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டாள். மீண்டும் மீண்டும் அதே நிலையில் வந்து நிற்பாள். ஏன் இவளை முடித்துவிடக் கூடாது? வினோத் மனதில் எண்ணம் தோன்ற அதே நேரத்தில் உள்ளே எச்சரிக்கை உணர்வு தோன்றியது. ஒருவேளை இவளை நான் கொன்றுவிட நேர்ந்தால் யாருக்கும் என் மீது சந்தேகம் வரக்கூடாது. திட்டம் போட்டு கொலை செய்தால் நிச்சயமாக எந்த கொம்பனாலும் என்னை வந்து தொட முடியாது. வினோத் சட்டென்று தன் முகத்தை மாற்றினான். என்ன ராதிகா இது? இப்படி பேசாத. எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ செத்து போறதுக்கா நான் உன்னை லவ் பண்ண? வினோத் பாசமாய் பேசுவது போல நடிக்க ராதிகா அதில் உருகினாள். சாரி வினோத், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறேனா? அதெல்லாம் இல்ல, இங்க வா. சொன்னவன் அவளை அணைத்து கொண்டான். இன்னைக்கு நைட்டு என் கூட இங்க தங்கிடு ராதிகா. பொழுது விடியும் போது என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வினோத் சொல்ல அவள் தலையாட்டினாள். வினோத், என்ன இங்க இப்பவே இவ்ளோ குளிருது? இது ஊட்டி தெரியும்ல. நைட் இன்னும் குளிருமா? குளிராது. குளிராதா? நான் இருக்கேன் ராதிகா. வினோத் புன்னகைத்தபடி சொல்ல ராதிகா வெட்கப்பட்டு தலை குனிந்தாள். நேரம் கடந்தது. உறங்குவது போல் நடித்த வினோத் ராதிகா உறங்கியதும் மெல்ல எழுந்தான். உறங்கும் அவளையே பார்த்தான். சாரி ராதிகா, நான் இதை உனக்கு பண்ணக்கூடாது. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. சொன்னவன் தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த இன்னேலரை எடுத்து அவள் முகத்தில் அடிக்க அவள் எதிர்ப்பு காட்டாமல் மயங்கினாள். வினோத் ஒரு குரூர புன்னகையுடன் அவளை நெருங்கினான். இத பாத்தீங்களா? ஒருவன் கை காட்டி கேட்க அதை பார்த்த மற்றவன் அதிர்ந்தான். அந்த இடத்தில் ரிப்பன், வளையல்கள், பொட்டு பாக்கெட்டுகள் இருந்தன. என்னங்க இது? ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கும் இந்த பக்கம் தள்ளி வாங்க. என்ன சொல்றீங்க? இது ஆத்ம சாந்திக்கு வேண்டி நடத்தப்பட்ட பூஜை மாதிரி தெரியுது. ஐயோ, என்னங்க பெருசு பெருசா என்னமோ சொல்றீங்க. இங்க ஏதோ நடந்திருக்கு. சொன்னவன் மற்றவனை ஏறிட்டான். நான் இந்த விஷயத்த போலீஸ்க்கு கொண்டு போறது பெட்டர். அடுத்த அரை மணி நேரத்தில் போலீஸ் அந்த இடத்தை சூழ்ந்தது. இன்ஸ்பெக்டர் ரகுராம் கான்ஸ்டபிளை ஏறிட்டார். அந்த இடத்த தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? தோண்டிட்டாங்க சார். யாரு? நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணதா? வாங்க எப்படி? சார், என்னோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட இந்த இடத்த காட்டினாரு. ஆனால் அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன், இங்கே யாரோ ஆத்ம சாந்திக்கு வேண்டி பூஜை பண்ணியிருக்காங்க. யார் அப்படி பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். இன்ஸ்பெக்டர் ரகுராம் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கான்ஸ்டபிள் கந்தசாமி அலறினார். சார், என்ன சொல்லு? இங்க ஒரு பாடி கிடக்குதுங்க என்று சொல்ல ரகுராம் பதறிப்போய் எழுந்து பார்த்தார். அதிர்ச்சியில் உறைந்தார். அந்த பெண்ணின் உடலில் இரு கண்களும் இருக்க வேண்டிய இடங்களில் வெறும் பள்ளங்கள் மட்டுமே இருந்தது. உடல் அமுங்க தொடங்கியிருந்தது. முகத்தில் ஆங்காங்கே இரத்த காயங்கள் கைகள் பின்னால் கட்டிய வாக்கில் இருந்தன. இன்ஸ்பெக்டர் ரகுராமிற்கு புரிந்தது. இந்த பெண்ணை யாரோ கொடூரமாக கொலை செய்து யாருக்கும் அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அடையாளத்தை அழித்திருக்கிறார்கள். உள்ளே மனம் வெகுண்டது. கான்ஸ்டபிள் கந்தசாமி அருகில் வந்தார். சொல்லுங்க கந்தசாமி. சார், பொண்ணு யாருன்னு யாருக்குமே தெரியல சார். எப்படி தெரியும்? அதான் அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு கொலைக்காரன் திட்ட போட்டு இப்படி பண்ணியிருக்கானே. ரகுராம் சொல்ல கந்தசாமி ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் நின்றார். ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, பாடி கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி சார். ரகுராம் கந்தசாமியிடம் பேசிக்கொண்டிருக்க அங்கே கூட்டமாய் செய்தியாளர்கள் அங்கே வர ரகுராம் அவர்களை ஏறிட்டார். சார், இறந்து போன பொண்ணு விசாரணை போயிட்டு இருக்கு. யாரோ அடிச்சு கொண்டுட்டு பூஜையும் பண்ணதா கேள்விப்பட்டோமே, உண்மையா சார்? நீங்க இப்ப கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. விசாரணை முடிஞ்சு உங்ககிட்ட தானே சொல்றேன். என்ன சொல்றீங்க ரகுராம்? பாடி கிடைச்சு 15 நாளைக்கு மேல ஆச்சு. இன்னும் கேஸ் ஒரு ஸ்டெப் கூட நகரவே இல்லையே. கமிஷனர் கேட்க ரகுராம் அமைதியாய் பதில் சொன்னார். அக்யூஸ்ட் ரொம்ப சாமர்த்தியசாலி சார். என்ன சொல்றீங்க? இந்த கேஸ்ல அந்த பொண்ணு யாருன்னு இதுவரைக்கும் எந்த துப்பும் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, இந்த கொலைக்கார மெட்டீரியல்ஸ் எவிடன்ஸ் சுத்தமா எதுவுமே கிடைக்கல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணதுல ஒரு எவிடன்ஸ் கூட இல்லைன்னு. ரகுராம், ஏதாவது நாம செய்யணும். அதுவும் இடைத்தேர்தல் இருக்கிற இந்த தொகுதியில இப்படி நடந்ததை எல்லாருமே ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு இதனால கெட்ட பேர்னு ஆளுங்கட்சி ஃபீல் பண்ணுது. எதிர்கட்சிக்காரங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மினிஸ்டர் ஃபோன் பண்ணி இன்னும் 2 நாள்ல இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும்னு, அக்யூஸ்ட் யாருன்னு பிடிச்சாகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. கமிஷனர் சொல்ல ரகுராம் பெருமூச்சு விட்டார். அது எப்படி சார் முடியும்?
இந்த கேஸ்ல அதிரடியா அதே நேரத்துல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஏதாவது பண்ணி ஆகணும். எப்படி சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. விதிமுறைகள் எதுவுமே ஃபாலோ பண்ணாத ஒருத்தர் கையில இந்த கேஸ் போனா மினிஸ்டர் சொன்ன 2 நாள்ல கண்டிப்பா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடலாம். யார் சார் அவரு? ரகுராம் கேட்க கமிஷனர் புன்னகைத்தார். அசோக் எங்க? திவ்யா கேட்க டாமிக்கு ஃபுட் வாங்க போயிருக்கான். கார்த்தி சொன்னான். இந்த 4 நாள்ல நம்ம எந்த கேஸையும் எடுக்கக்கூடாது. ஊட்டியை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும். திவ்யா சொல்ல டேவிட் சிரித்தான். என்ன டேவிட் சிரிக்கிற? அசோக் ஒரு ராசி இருக்கு. அவன் எங்க போனாலும் ஏதாவது ஒரு கேஸை அதுக்கு முன்னாடி அங்க போய் நிற்கும். இந்த முறை நம்ம ஊட்டி போறது ரெஸ்ட் எடுக்க தான். திவ்யா சொல்ல கார்த்தி புன்னகைத்தான். டாமிக்கு ஃபுட் வாங்கணும்னு சொல்லி இருந்தா நானே வாங்கியிருப்பேன்ல. திவ்யா கேட்க டேவிட் சிரித்தபடியே சொன்னான். டாமி விஷயத்துல அசோக் வேற யாரையும் உள்ள விட மாட்டான். எல்லாமே அவனே பார்த்து செஞ்சாதான் அவனுக்கு திருப்தி. டேவிட் சொல்ல திவ்யா டாமியை பார்த்தாள். என்ன டாமி, எங்க தலைவருக்கு எல்லாரையும் விட உனதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா சொல்ல டாமி குறைத்தது. கார்த்தி, டேவிட் அழைத்தான். நாம இப்ப கிளம்பினாதான் நைட்டுக்குள்ள நாம புக் பண்ணியிருக்கிற ரிசார்ட்டுக்கு போய் சேர முடியும். புரியுது, அசோக் எங்க போனான்னு தெரியலையே. எதுக்கும் ஃபோன் பண்ணிப்பாரு. டேவிட் சொல்ல கார்த்தி தன் மொபைலை எடுத்தான். அசோக்கிற்கு அழைத்தான். இந்த எண் தற்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ரெக்கார்ட் செய்த மெசேஜ் திரும்ப திரும்ப வர கார்த்தியின் மனம் துணுக்குற்றது. அவள் அவனை திரும்பி பார்த்தாள். ஷிவானி, சொல்லு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே? எந்த காரணத்து கொண்டு உன் மேல அவனுக்கு டவுட் வரக்கூடாது. என்ன விக்டர், நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். எனக்கு போய் ஸ்கூல் பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நான் இத்தனை முறை சொன்னா அது எதுக்குன்னு புரிஞ்சுக்கோ. அவனுக்கு சந்தேகம் வந்தா நீ மட்டும் இல்ல, நாம எல்லாரும் காலி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ இவ்வளோ சொல்றதுனால எனக்கு இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கு. இனி நான் பாத்துக்கிறேன், நானா அவனான்னு சொன்னவள் காரிலிருந்து இறங்கினாள். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு புல்லட் அருகில் சென்று நின்றாள். ஷிவானி, இப்போ நீதான் ரிப்போர்ட்டர். எப்படியாவது அவன்கிட்ட பேசி பேட்டி எடுக்கணும்னு சொல்லி காருக்கு கொண்டு வந்துடு. எனக்கு பிளான் சரியா புரியல. அவனை காருக்கு கொண்டு வந்துட்டா மயக்கப்படுத்தி பாஸ் சொல்ற இடத்துக்கு கொண்டு போகணும். அங்க என்ன நடக்கும் அது எனக்கு தெரியாது. புல்லட்டின் அருகில் அவன் வர ஷிவானி புன்னகைத்தாள். மிஸ்டர் விஸ்வா? எஸ், என்னோட பேரு நிஷா, ஃபியூச்சர் இந்தியா மேகசினோட ரிப்போர்ட்டர். நைஸ். இந்த வாரம் எங்க கவர் ஸ்டோரிக்கு உங்க எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ வேணும்னு கிடைக்குமா சார்? சாரி, எனக்கு பேட்டி கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சார் ப்ளீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க பண்ண சாதனைகள் கண்டிப்பா யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஷிவானி சொல்ல விஸ்வா யோசித்தான். இன்டர்வியூ எவ்வளோ நேரம்? கார்ல தான் சார், அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சரி வாங்க. இருவரும் காரில் ஏற விக்டர் விஸ்வா அறியாத வண்ணம் ஷிவானியை பார்த்து புன்னகைத்தான். தன் பாஸுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான். அவன் கார்ல ஏறிட்டான். குட். நம்ம இடத்துக்கு தானே? ஆமா. அதுக்கு முன்னால சொல்லுங்க, அவனை ஒரு போட்டோ எடுத்து இங்க அனுப்பி வையி. விக்டர் பின்னால் திரும்பி பார்த்தான். அவன் வெளியே பார்த்தபடி இருக்க அவன் அறியாமல் அவனை தன் மொபைலில் போட்டோ பிடித்து பாஸுக்கு அனுப்பினான். அடுத்த நிமிடத்தில் விக்டர் மொபைல் அடித்தது. பாஸ், கார் அப்படியே நிறுத்திட்டு நீயும் ஷிவானி இறங்கி வெளியில ஓடுங்க. பாஸ், என்ன சொல்றீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதாடா உனக்கு? சீக்கிரமா தப்பிச்சு போங்கடா. பாஸ், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு? டேய், உங்க கூட கார்ல இருக்கிறது விஸ்வா இல்லடா, அசோக். விக்டர் ஷிவானிக்கு கண் காட்ட அவள் புரிந்து கொண்டாள். தன் காலருகில் குனிந்து கத்தியை எடுத்து அசோக்கை திரும்பி பார்க்க அசோக் புன்னகைத்தான். ஷிவானி கத்தியை வீச அசோக் அதை சட்டென்று பிடித்தான். நல்ல ஷார்ப்பு. சொன்னவன் அவள் கழுத்தில் கத்தியை வைத்தான். யார் உங்க பாஸ்? விக்டர் காரை தாறுமாறாய் ஓட்ட அசோக் விக்டரை பிடித்து பின் சீட்டிற்கு இழுத்தான். ஷிவானி அசோக்கை தாக்க முயல அவன் வலது கை ரப்பென்று அவள் கன்னத்தில் அறைய நிலை குலைந்தாள். டிரைவிங் சீட்டிற்கு வந்த அசோக் காரை நிறுத்தினான். விக்டர் கார் கதவை திறந்து கொண்டு ஓட முயல அசோக் விடவில்லை. என்ன விக்டர், உண்மையே சொல்லாம எங்கேயும் போக முடியாது. யார் உங்க பாஸ்னு சொல்லு, நானே அனுப்பி வச்சிடுறேன் என்று சொன்னான். கேட்டவனை ஷிவானி பயத்துடன் பார்த்தாள். அப்போது அசோக்கின் மொபைல் அடித்தது. ஹாய் விஸ்வா. தேங்க்ஸ் அசோக். 2 பேரும் மாட்டியிருக்காங்க, என்கிட்ட தான் இருக்காங்க. ஆனால் யார் உன்னை தூக்க சொன்னதுன்னு யாரும் இன்னும் வாயை திறக்கல. அவங்க 2 பேரையும் நான் கஸ்டடியில் எடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சொல்லிடுவாங்க. அப்போ சரி, எங்கே இருக்க விஸ்வா? ஃபங்க்ஷனில். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது? அப்படியே கொஞ்சம் வெளியே பாரு. விஸ்வா சொல்ல அசோக் பார்த்தான். ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. இளம் வயது சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் இறங்கினார். அசோக் சார், நான் தான். விஸ்வா சார் அனுப்பினாரு. அவங்க 2 பேரும் தான். அசோக் ஷிவானியையும் விக்டரையும் கை காட்டினான். இருவரும் போலீஸ் ஜீப்பில் ஏற்றப்பட்டனர். அப்புறம் என்னாச்சு? திவ்யா கேட்க அசோக் டாமியின் தலையை தடவியபடி புன்னகைத்தான். விஸ்வா பார்த்துக்குவான். அப்போ நம்ம கிளம்பலாமா? நான் ரெடி. அசோக், திவ்யா, டாமி மூவரும் காரில் ஏறிக்கொண்டனர். டிரைவிங் சீட்டில் இருந்த டேவிட் புன்னகைத்தான். கார்த்திக் எங்க? அசோக் கேட்க வந்துட்டேன் என்றபடி கையில் பாட்டிலுடன் ஓடி வந்தான் கார்த்திக்.
என்ன பாட்டில்? லைம் ஜூஸ். சரி ஏறு. கார்த்திக் ஏறிக்கொண்டான். கார் கிளம்பியது. அசோக் திவ்யா அழைத்தாள். உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன? முதல்லா கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிற பஸ்ல தான் நான் உன்னை பார்த்தேன். திவ்யா சொல்ல அசோக் புன்னகைத்தான். காலம் ரொம்ப வேகமாக ஓடுதில்ல? அப்படி ஓடினாதான் அதுக்கு பேரு காலம். கரெக்டு தான். அசோக் டாமியிடம் திரும்பினான். என்ன டாமி? அது அவனை பாசமாய் பார்த்தது. பிஸ்கெட் சாப்பிட்றியா? கேட்டபடி வாங்கி வந்திருந்த பிஸ்கெட்டை கையில் எடுத்து கொடுக்க டாமி எடுத்துக்கொண்டது. டேவிட், சொல்லு அசோக், ஏதாவது நல்ல பாட்டா போடு. ஆல்பம் சாங்ஸ் போடவா? வேண்டாம், இளையராஜா மெலடி போதும். டேவிட் பென்ட்ரைவை பொருத்தினான். காதூரும் லோலாக்கு கதை சொல்லுதடி. பாடல் வர அசோக் ரசித்தான். கார்த்தி, இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வருமே ஒரு பீட்டு, சான்ஸே இல்லைல்ல? அசோக் சொல்ல கார்த்திக் அவன் முகத்தையே மகிழ்வாய் பார்த்தான். என்ன கார்த்திக் அப்படி பார்க்குற? இல்லை, உன்னை இப்படி ரிலாக்ஸாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுதாதான். நாம் ட்ரிப்புக்கு போகிறோம் கார்த்தி, கேஸ் எடுக்க இல்லை, அதான். இப்படியே எப்பவும் சந்தோஷமா இருந்துடுவோம். அசோக் சொல்ல அவன் மொபைல் அடித்தது. யார் என்று பார்த்தான். கமிஷனர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அசோக், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. விஷயம் அர்ஜென்ட்டா சார்? அப்படிதானே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணி போட்டிருக்கோம். எங்க? ஊட்டிக்கு. அசோக் சொல்ல மறுமனையில் கமிஷனர் சிரித்தார். ஊட்டியில தான் நான் சொல்கிற இந்த கேஸ். நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கீங்க சார். ஒரு மர்டர் கேஸ். அக்யூஸ்டு எந்தவித எவிடன்ஸும் நமக்கு தரல. சீன் ஆஃப் கிரைம் பார்த்தது யார் சார்? இன்ஸ்பெக்டர் ரகுராம். அவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணார். அவர் உங்ககிட்ட பேசுவார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன். அசோக், சொல்லுங்கள் சார். பை எலெக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியும்ல? எஸ் சார். அதனால் அக்யூஸ்டை ரொம்ப சீக்கிரமாக பிடிக்கணும். ப்ரெஷர் இருக்குது. புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் அசோக். சீக்கிரமாகவே எனக்கு நீங்கள் நல்ல செய்தி சொல்வீங்கன்னு நம்புகிறேன். எஸ் சார். அசோக் பேசி முடித்துவிட்டு மற்றவர்களை பார்க்க திவ்யாவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. என்னாச்சு திவ்யா? நீ பேசினதை கேட்டுதான் இருந்தேன். இந்த டைமும் கேஸுக்காக மட்டும்தான் ஊட்டிக்கு போகிறோமா? இல்லை. இல்லையா? கேஸை முடிக்கிறோம், ஊட்டியை சுற்றுறோம், அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன். ஓகேவா? டபுள் ஓகே அசோக். திவ்யா உற்சாகமாய் சொல்ல மற்றவர்கள் சிரித்தனர். இன்ஸ்பெக்டர் ரகுராம் தன் சேரில் அமர்ந்திருக்க எதிரில் அமர்ந்திருந்த அசோக் ஃபைலை பார்த்தான். முகம் சிதைந்து கோரமான நிலையில் இளம்பெண்ணின் உடலிருந்த போட்டோக்களை பார்த்தவன் ஆரிபிள் என்றபடி ரகுராமை ஏறிட்டான். சார், எனக்கு இந்த கேஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும், தர முடியுமா? கண்டிப்பாக தரேன், கேளுங்க. நான் என்ன பண்ணணும்? இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? இல்லை. இந்த பொண்ணோட பாடி எங்கே கிடைச்சிது? இங்கேருந்து பிக்கெட் போகிற வழியில் ஒரு காலி பங்களா இருக்குது. அதுக்கு எதிராக இருந்த நிலத்துல தான் கொலைகாரன் இந்த பொண்ணை புதைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு போயிருக்கான். அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? புரியல. கொலைகாரன் தான் பூஜையும் பண்ணியிருக்கான்னு. அது என் கெஸ் தான். கொலை செஞ்சவன் எதுக்கு பூஜை செய்யணும்? லாஜிக் இடிக்குதே. இல்லை, செய்வாங்க. இந்த பூஜைக்கு பேர் ஆத்மசாந்தி பூஜை. எப்படின்னா, அவன் கொலை பண்ணிட்டானா ஒரு மாதிரி பயம் வரும். எங்கே நாம கொலை செஞ்சவங்க பேயா வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு டவுட்டு ஓடிட்டே இருக்கும். அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பூஜை பண்ணுவாங்க. ரகுராம் சொன்னதை அசோக் உன்னிப்பாய் கேட்டான். இந்த பொண்ணோட பாடி கிடைச்ச இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் விசாரிச்சா மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் கிடைக்குமே? ஆமாம், அதுவும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் யூஸ் இல்லை. என்ன சொல்கிறீங்க? 4 பொண்ணுங்க மிஸ் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்துருச்சு. 3 பொண்ணுங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். லவ் மேரேஜ் பண்ண 3 பேரும் இப்போ அவங்க ஹஸ்பண்ட்ஸோட இருக்காங்களா? வெரிஃபை பண்ணிட்டேன். அவங்க 4 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க. ஃபாரன்சிக் எவிடன்ஸ் ஏதாவது? இல்லை, ஒன்றும் கிடைக்கல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதாவது? ஸ்கல் உடைஞ்சதால மரணம். சார், சொல்லுங்க அசோக். இந்த மாதிரி வேற யாராவது கொலை செய்யப்பட்டிருக்காங்களான்னு சமீபமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி கொலை செய்யப்படலை. ஓகே சார், தேங்க்ஸ். இந்த ஃபைல்ஸு நான் கொண்டு போகலாமா? தாராளமாக எடுத்துக்கோங்க. திவ்யா ஃபைல்கள் எல்லாவற்றையும் பார்த்து முடித்திருந்தாள். திவ்யா, சொல்லு அசோக், ஏதாவது கிடைச்சதா? அசோக் கேட்க திவ்யா இல்லை என்று தலையாட்டினாள். இந்த கேஸ் நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக விட்டு போகாது போல. கார்த்திக் சொல்ல அசோக் புன்னகைத்தான். எனக்கு ஒரு ஆள் மேலே நம்பிக்கை இருக்கு. அசோக் சொல்ல திவ்யா புரிந்து கொண்டாள். டாமி, அசோக் அழைக்க அது ஓடி வந்தது. காரில் போய் ஏறு, ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வரணும். டாமி காரில் போய் ஏறியது. நான் கூட வரவா அசோக்? கார்த்திக் கேட்க அசோக் வேண்டாம் என்று தலையாட்டினான். அந்த பொண்ணோட பாடி கிடைச்ச இடத்துக்கு நானும் டாமியும் போகிறோம். இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் போதும். நிறைய பேர் போனால் ஒருவேளை அக்யூஸ் தப்பிச்சுக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அசோக் சொல்ல கார்த்திக் புரியாத பார்வை பார்த்தான். என்ன அசோக் சொல்கிற? அக்யூஸ்ட் அங்கேயா இருக்க போகிறான்? இல்லை கார்த்திக், அவன் அங்கே இருக்க மாட்டான். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கிறதுக்கு யாரையாவது கண்டிப்பாக ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பான். நாம் முதல்ல அதை தான் இல்லாமல் செய்யணும். சொன்ன அசோக் காரில் ஏறிக்கொண்டான். காரை ஸ்டார்ட் செய்தான். கூகுள் மேப்பில் பார்த்து பிக்கட்டி செல்லும் சாலையில் திரும்பினான்.
அடுத்த 15வது நிமிடத்தில் அசோக் டாமி இருவரும் அதே இடத்தில் நின்றிருந்தனர். தன் மீது எவர் பார்வையோ படுவதாக உணர்ந்த அசோக் சுற்றும் முற்றும் பார்த்தான். அருகிலிருந்த மாடியில் அவன் நின்றிருந்தான். அசோக்கை அவன் பார்த்த பார்வையில் நட்பில்லை. யார் வேணும் கேட்டான். அசோக் அவனுக்கு பதில் சொல்லாமல் டாமிக்கு கண் காட்டினான். புரிந்து கொண்ட டாமி ஓடியது. இளம்பெண் உடல் கிடைத்த இடத்திலிருந்து அடுத்த தெருவுக்கு ஓடிய டாமி ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்த வீட்டின் முன் நின்றது. அசோக் காலிங் பெல்லை அழுத்த ஒரு இளைஞன் எட்டி பார்த்தான். யாரு? எங்க வீடு ஏதாவது வாடகைக்கு இருக்கா? சாரி, இங்க எதுவும் காலி இல்ல. அவன் சொல்ல அசோக் அவனை கண்டுகொள்ளாமல் கேட்டை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். அதில் எதிர்பாராத அந்த இளைஞன் திகைத்தான். யார் வேணும்? உன் பேர் என்ன? அசோக் கேட்க அந்த இளைஞன் குழம்பினாலும் பதில் சொன்னான். அரவிந்த். வீட்டில் யார் யார் இருக்கீங்க? நானும் அண்ணாவும் மட்டும். உன் அண்ணா என்ன பண்றான்? பெங்களூர்ல ஒர்க் பண்றார். நீ என்ன பண்ற? இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். எங்க? கோயம்புத்தூர்ல. அசோக் அவனிடம் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது டாமி சுவரை பார்த்தது மீண்டும் குறைத்தது. அசோக்கின் பார்வை அந்த சுவர் மீது பட சுவரில் இருந்த இரத்த கரையில் அவன் பார்வை பட்டது. அசோக் அரவிந்தை ஏறிட்டான். அதென்ன? சுவரில் பதிந்திருந்த இரத்தக்கரையை காட்டி கேட்க அரவிந்த் குழப்பமானான். தெரியல. நான் சொல்றேன், அது ஒரு இரத்தக்கரை. அது இங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அசோக் அரவிந்தை உன்னிப்பாய் பார்க்க அரவிந்த் திணறினான். எனக்கு தெரியல. சாரி அரவிந்த், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சார் சொல்லு. நான் சொல்றது உண்மைதான் சார், எனக்கு சத்தியமா ஒன்றும் தெரியாது. சொன்னவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்த அசோக் டாமியை பார்க்க அவன் பார்வையை புரிந்து கொண்ட டாமி சட்டென்று வீட்டிற்குள் நுழைந்தது. அதை எதிர்பார்க்காத அரவிந்த், சார் என்ன இது? கேட்டபடி உள்ளே ஓட அசோக் அவனை தொடர்ந்து உள்ளே சென்றான். டாமி நேராக பின்பக்கம் இருந்த பால்கனியை நோக்கி ஓடியது. ஓரிடத்தை பார்த்து குறைக்க அங்கே அசோக் பார்த்தான். சந்தேகப்படும்படி அங்கே ஒன்றும் இல்லை. ஏன் டாமி இங்கு வந்து குறைக்க வேண்டும்? யோசித்த அசோக் பார்வையில் பைப்லைன் பக்கத்தில் மண் சற்று இலகி இருந்தது போல் தோன்ற தன் பக்கத்திலிருந்து அரவிந்தை ஏறிட்டான். வீட்டில் கடப்பாரை இருக்கா? சார் கடப்பாரை அப்படின்னா சார் கடப்பாரை தெரியாதா? தெரியல சார். என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிற? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். சரியா போச்சு சொன்ன அசோக் வீட்டில் வேறேதும் கருவிகள் இருக்கா என்று பார்த்தான். மண்வெட்டி இருந்தது. அதை எடுத்தான். மண் இலகியிருந்த பகுதியை கொத்தியான். கொஞ்சம் கொத்தும் போதே அந்த பாலித்தீன் கவர் பார்வைக்கு கிடைக்க அதை கவனமாய் பற்றி இழுத்து வெளியில் போட்டான். அந்த கவரை எடுத்து மண் தீற்றலை துடைத்தான். உள்ளே ஒரு கத்தி இரத்த கரையுடன். அரவிந்த், அசோக் அழைத்தான். சார், உன் வீட்டு சுவர்ல ரத்தக்கரை, இப்போ இந்த கவர்ல கத்தி. இதுக்கு மேலேயும் நீ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா அநேகமா போலீஸ் சொன்ன கொண்டு போவாங்க. சார், நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ், எனக்கு நிஜமா எதுவும் தெரியாது. கண்கள் கலங்க சொன்னவனை உற்று பார்த்த அசோக் மனதில் அது தோன்றியது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பெண் இறந்து 1 மாதம் ஆகியிருக்கலாம். அரவிந்த் சார், நான் இப்ப கேட்கிற சில கேள்விகளுக்கு உண்மையான பதில் வேணும். கேளுங்க சார். இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க? நானும் அண்ணாவும் சார். அவர் எப்போ வருவாரு? எங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ தான் சார் இங்கே வருவோம். சரி, போன மாதம், அதாவது இன்னைக்கு ஜூன் 28, மே மாதம் கடைசி வாரத்தில் இங்கே வந்திருக்கிறது யாரு? அசோக் கேட்க அரவிந்த் யோசித்தான். சொன்னான், யாரும் வரல சார். என்ன சொல்கிற? மே மாதம் எனக்கு லீவு, அதான் நார்த் இந்தியா டூர் போயிட்டோன்னா நானும் அண்ணாவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும். அதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? ட்ரெயினில் தான் சார் போனோம். டெல்லியில் ஹோட்டலில் தங்கினோம். என்ன ஹோட்டல்? ஹோட்டல் ப்ளூ பேர் சார். எங்கே இருக்குது? பஹர்கஞ்ச். அரவிந்த் சொல்ல அசோக் யோசித்தான். நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா வேற யார் இங்கே வந்து தங்கினாங்க? இல்லை சார், நாங்கள் யாரையும் அப்படி தங்க வைக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, வீட்டு சாவியை கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். அண்ணாக்கு அது பிடிக்காது. ஓகே, எங்கள் பக்கத்தில் சிசிடிவி எங்கேயாவது இருக்கா? தெரியல சார். ஓகே அரவிந்த், உங்கள் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பாக கூப்பிடுவேன். எஸ் சார். அசோக் வெளியில் வந்தான். காரில் ஏறிக்கொள்ள டாமியும் ஏறிக்கொண்டது. இருபுறமும் பார்த்தபடி மெதுவாக காரை ஓட்டினான். திருப்பத்தில் திரும்பும்போது அந்த ஹோட்டல் அவன் பார்வையில் பட்டது. காரை நிறுத்தியவன் ஹோட்டல் முகப்பில் சிசிடிவி கேமரா இருந்ததை பார்த்தான். இறங்கினான். கல்லாவில் இருந்தவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? உங்க சிசிடிவி கேமரா விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்க்கணுமே. தாராளமா பார்க்கலாம் சார். போன மாதத்துல இருந்து வேணும். காட்ட சொல்றேன் சார். சொன்னவர் பின்னால் திரும்பி உயரமான இளைஞன் ஒருவனை அழைத்தார். பிரசாந்த் சார். சாரை கூட்டிட்டு போய் சிசிடிவி விஷுவல்ஸ் எடுத்து கொடுங்க. சரிங்க சார். சொன்ன பிரசாந்த் அசோக்கிடம் திரும்பினான். வாங்க சார். பிரசாந்த் கம்ப்யூட்டரில் அமர்ந்து விஷுவல்ஸ்களை காட்டத் தொடங்கினான். அசோக் கவனமாய் ஆராய்ந்தான். பெரும்பாலானவை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருந்தன. பிரசாந்த் சார்,
1 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷுவல்ஸை காட்டுங்க. எஸ் சார். அசோக் பார்த்து கொண்டே வந்தான். ஓரிடத்தில் அந்த பெண் தயங்கி தயங்கி எங்கேயோ திரும்பி பார்க்க அவனுக்கு இடறியது. அதற்கு பின் அந்த விஷுவல்ஸில் அவள் இல்லை. அப்படி என்றால் இந்த பெண் இந்த சாலையில் திரும்பி இருக்கிறாள். மீண்டும் அவள் இதில் பதிவாகவில்லை. இந்த சாலைக்கு வேறு எங்கும் கிளைச்சாலைகள் இல்லை. ஒருவேளை யாரையாவது பார்க்க வந்து அந்த யாருடனாவது 2 வீலரில் திரும்பியிருந்தாள். அசோக் மீண்டும் கவனமாய் பார்த்தான். இல்லை, வந்த பெண் மீண்டும் திரும்பவில்லை. யார் இவ? பிரசாந்த் சார், அந்த பெண்ணோட ஃபோட்டோ வேணுமே. வாட்ஸ்அப்புக்கு இந்த கிளிக் அனுப்பிட்டா சார். உங்கள் நம்பர் சார். பிரசாந்த் கேட்க அசோக் சொன்னான். தன் மொபைலுக்கு வந்த கிளிப்பை அரவிந்திற்கு அனுப்பிய அசோக் அவனை அழைத்தான். அரவிந்த் சார், உனக்கு ஒரு வீடியோ கிளிப் அனுப்பி வச்சிருக்கேன். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துட்டு தெரியுமா தெரியாதான்னு சொல்லு. சரிங்க சார். அசோக் கொஞ்ச நேரம் காத்திருக்க அரவிந்த் மீண்டும் லைனில் வந்தான். சார் சொல்லு. யாருன்னு தெரியல சார். அரவிந்த், நீ ஒரு வேலை பண்ணணும் சார். பெங்களூரில் இருக்கிற உன்னோட அண்ணாக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பி யாருன்னு தெரியுமான்னு கேட்டு சொல்லு. சரி சார், நான் பண்ணுறேன். நீங்க தன் முன் என்ற இளைஞனை அசோக் ஏறிட்டான். சார், என் பேரு சபரி, அரவிந்தோட அண்ணா. பெங்களூரில் ஒர்க் பண்ணுறது? ஆமாம் சார், நான் தான். உங்கள் வீட்டில் சுவரில் ரத்தக்கரை இருக்குது. உள்ள ஒரு கத்தி ரத்தக்கரையோட புதைச்சி வச்சிருக்கே, ஏன்? சார், நீங்கள் சொன்ன 2 விஷயமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதனால்? எங்கள் வீட்டில் இப்படி எதுவுமே தப்பாக நடக்கலையே. அப்படியா? அசோக் கேட்க அந்த இளைஞன் மௌனமாய் பார்த்தான். சபரி சார், உங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது பக்கத்து தெருவில் ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடச்சிது, தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடியா? ஆமாம் தெரியும் சார், கேள்விப்பட்டேன். அதுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அசோக் சொல்ல சபரி அதிர்ச்சியாக பார்த்தான். சார், போன மாதம், அதாவது மே மாதம் லாஸ்ட் வீக்கில் உங்கள் வீட்டில் யார் இருந்தாங்க? அது எனக்கு தெரிஞ்சாகணும். சார், நிச்சயமாக எங்கள் வீட்டில் யாரும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நாங்கள் யாருக்கும் சாவி கொடுக்குற பழக்கமும் இல்லை. சபரி சொல்ல அசோக் தன் மொபைலை எடுத்தான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அசோக் கேட்க சபரி ஒரு நிமிடம் யோசித்தான். சொன்னான். சார், யாருன்னு தெரியல. சபரி சார், எனக்கு உங்ககிட்ட தரோவா செக் பண்ணணும். தாராளமாக பண்ணுங்க சார். அசோக் டிடெக்டிவ் ஏஜென்சி. அசோக், அப்போ அது 2 பேர் மேலே எந்த தப்பும் இல்லையா? டேவிட் கேட்க அசோக் யோசித்தபடியே பதில் சொன்னான். இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் அவங்க பொய் பேசுகிற மாதிரியும் தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு இன்ஸ்பெக்டர் ரகுராம் கிட்ட கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? திவ்யா கேட்க அசோக் தலையசைத்தான். பாசிபிள். இப்போ நம்மளோட மூவி என்ன? கார்த்திக் கேட்க அசோக் டேவிடை ஏறிட்டபடி சொன்னான். டேவிட், நீயும் கார்த்தியும் அந்த வீட்டுக்கு போய் கம்ப்ளீட்டாக ஒரு முறை செக் பண்ணுங்க. ஏதாவது மாட்டுமான்னு பார்க்கலாம். அப்படியே அந்த பொண்ணு பாடி கிடைச்ச இடத்துக்கு மேலே மாடியில் ஒருத்தன் நம்மளை அப்சர்வ் பண்ணுவான். அவன் யாருன்னு மொத்த டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகே அசோக். திவ்யா சொல்ல அசோக். அந்த பொண்ணோட ஃபோட்டோ நீ ஒரு காப்பி எடுத்துக்கோ. அந்த ஏரியாவில் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கணும். குறிப்பாக காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க, இல்லை வேலைக்கு போகிற பொண்ணுங்க, இவங்ககிட்ட விசாரிக்கணும். ஓகே அசோக், நான் பண்ணிடுறேன். காப்பியை கையில் எடுத்துக்கொண்ட இன்ஸ்பெக்டர் ரகுராம் அசோக் தனக்கு அனுப்பிய இளம்பெண் போட்டோவை பார்த்தார். இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. ரகுராம் யோசனையாய் சொல்ல அசோக் புன்னகைத்தான். இந்த பொண்ணு யாரு, எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சா நம்ம கேஸ்க்கு யூஸ் இருக்குமா? கேட்ட ரகுராமை ஏறிட்டான் அசோக். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சொல்லுங்க. ஒருவேளை விக்டிம் ஏன் அந்த பொண்ணா இருக்கக்கூடாது? வாட்? ரகுராம் அதிர்ந்தார். எஸ், ஆனால் இது என் டவுட்டு தான், உறுதியாக சொல்ல முடியல. நான் என்கொயரி பண்ணிட்டு சொல்கிறேன் அசோக். தேங்க்யூ சார். இரவு 11 மணி. மழை விடாமல் பெய்து கொண்டிருக்க தன் கம்ப்யூட்டரில் மூழ்கியிருந்த சம்பரி ஜன்னலை சாத்த எழுந்தான். ஜன்னலை சாத்த வந்தவன் பார்வைக்கு கேட் அருகில் யாரோ நிற்பது போல தோன்ற அதிர்ந்தான். யார் இவன்? இந்நேரம் எதுக்கு வந்திருக்கான்? தனக்குள் யோசித்தவன் யாரு உரக்க கேட்டான். பதில் ஒன்றும் வரவில்லை. சபரி சட்டென்று ஜன்னலை சாத்தினான். காதை ஜன்னலில் வைத்தான். யாரோ தொம் என்று காம்பவுண்ட் தாண்டி எட்டி குதிக்கும் சத்தம் கேட்க சபரியின் நெஞ்சில் குளிர் பரவியது. சபரி வியர்த்தான். யாரவன்? இப்ப என்ன செய்யறது? அரவிந்த் வேற கல்லூரிக்கு போயிட்டானே, யாருன்னு பார்த்துடலாமா? ஒருவேளை அவன் கையில ஆயுதம் இருந்தா? யோசித்தவன் மீண்டும் ஜன்னலில் காது வைக்க கேட்க அங்கு நிசப்தம். எங்க போயிருப்பான்? வீட்டின் பின்புறம் சத்தம் கேட்டது. ஒருவேளை இவன்தான் கொலைகாரனா? கடவுளே! சபரி துணிந்தான். சட்டென்று பின்கதவை திறந்தான். லைட் போட்டான். அவன் எதையோ தேடிக் கொண்டிருந்தான். யார் அனி? சபரி கேட்க அவன் சபரியை கண்டுகொள்ளவில்லை. சபரி அவனை நோக்கி பாய்ந்தான். அதை எதிர்பார்த்தவன் போல் சட்டென்று விலகிக் கொண்டவன் சபரியை எட்டி உதைக்க சபரி எகிரி போய் விழுந்தான். உடம்பு உடனடியாக தனக்கு வலி என்பதை அறிவிக்க சபரி திகைத்தான். தன் மொபைலில் அவனை ஒரு போட்டோ எடுக்க வேண்டும். அவன் மூளையில் தோன்ற சபரி வீட்டிற்குள் ஓடி தன் மொபைலை எடுத்தான். வெளியில் வர அதற்குள் வந்தவன் காம்பவுண்ட் சுவர் தாண்டி வெளியில் குதித்தான். சபரி போட்டோ எடுக்க தெளிவில்லாமல் ஒரு உருவம் மட்டும் பதிந்திருக்க. அப்புறம் என்னாச்சு? அசோக் கேட்டான். ஆள் எப்படி இருந்தான்னு தெரியுமா? நல்லா ஆயிட்டு சார். ஒரு நிமிஷம் தான் பார்த்தேன். முகம் சரியா பதியல சார். அதுக்குள்ள அவன் என்னை எட்டி உதைச்சதுல நான் விழுந்துட்டேன் சார்.
வேற ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிச்சயம் ஏதாவது கவனிச்சிருப்பீங்க. அசோக் சொல்ல சபரி யோசித்தான். அப்பொழுது அந்த விஷயம் அவன் மனதில் தோன்ற, சார் அழைத்தான். ஒரு விஷயம் சொல்லுங்க. சபரி சொல்ல அசோக்கின் முகம் மலர்ந்தது. அசோக் யோசனையில் ஆழ்ந்திருக்க கார்த்தி எதிரில் வந்து அமர்ந்தான். அசோக், சாப்பிட போலாமா? சரி எழுந்தான். என்ன எப்பவும் யோசனை? கார்த்தி, ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. ஆனா மிஸ்ஸிங் கேஸ் ஏதோ ரிப்போர்ட் ஆகல. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் இருக்க முடியும்? ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னது? பொண்ணு ஊட்டியை சேர்ந்த பொண்ணா இருக்க மாட்டா. வேற ஏதாவது ஊர்ல இருக்கிற பொண்ணா இருக்கலாம். சம்பவம் நடந்த அன்னைக்கு அல்லது அதுக்கு முன்னாடி யாரையாவது பார்க்க வந்திருக்கலாம். அல்லது யாரையாவது கூட்டிட்டு கூட வந்திருக்கலாம். கார்த்திக் சொல்ல அசோக் சட்டென்று யோசித்தான். அப்படியும் வாய்ப்பு இருக்குல்ல. கார்த்தி, அப்ப நீ ஒன்று பண்ணணுமே. சொல்லு அசோக். பஸ் ஸ்டாண்டுக்கு போ. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர் எல்லார்கிட்டையும் காட்டி விசாரி. யாராவது பார்த்துருக்காங்களான்னு தெரியும். பண்ணிடுறேன். மழை தூறிக்கொண்டிருக்க கார்த்திக் மழையை பொருட்படுத்தாமல் பஸ் ஸ்டாண்டில் நுழைந்தான். டாக்ஸி ஸ்டாண்டிற்கு வந்தான். அண்ணா, டாக்ஸி வேணுமா சார்? ஆர்வமாய் கேட்ட ஒரு டாக்ஸி டிரைவரிடம் அந்த பெண்ணின் ஃபோட்டோவை காண்பித்தான் கார்த்தி. ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுப்பா. இந்த பொண்ணை காணோம், எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, இங்கே வந்து டாக்ஸி பிடிச்சுதான்னு கார்த்தி சொல்ல அவர் வாங்கி போட்டோவை பார்த்தார். அவர் முகம் எந்த மாறுதலுக்கும் உட்படாமல் இருக்க கார்த்தி நகர்ந்தான். தொடர்ந்து அங்கிருந்த அனைவரிடமும் போட்டோவை காண்பித்தும் யாருக்கும் எதுவும் தெரியாததால் கார்த்திக் சோர்ந்தான். எனக்கு பயமா இருக்குப்பா, வள்ளி சொல்ல முனியன் அவளை சமாதானம் செய்தான். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு பயப்படுற? அந்த வீட்டுக்கு யார் யாரோ வராங்க. திடீர்னு ஒருத்தர் நாயோட வந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு என்னவோ தெரியல, நாம மாட்டிக்குவோன்னு தோணுதுயா. முட்டாள் மாதிரி பேசாத வள்ளி. நாம மாட்டிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். நீ பயப்படுறது தான். நீ பயப்படாம ரொம்ப தைரியமா இருக்கணும். அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ கவனிச்சு என்கிட்ட சொல்லிட்டே இரு. அது மட்டும் போதும். நீ அவரை பார்க்கல, அதான் இப்படி பேசுற. எங்க அவரோட பார்வை என் மேல பற்றுமோன்னு பயத்தோட நின்றுட்டு இருந்த. நல்ல வேலை என்ன அவர் பார்க்கல. சும்மா கண்டதை நினைச்சு பயந்துக்காத புள்ள, தைரியமா இரு. முனியன் சொல்ல வள்ளி ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் தலையாட்டினாள். உங்க பேரு? கார்த்தி தன் முன் வந்து நின்ற ஆட்டோ டிரைவரை ஏறிட்டான். ராபர்ட். இந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா? ஆமா சார், என்னோட ஆட்டோல தான் கொண்டு போய் விட்டேன். எங்க டிராப் பண்ணீங்க? ராமகிருஷ்ணா நகர் 2nd ஸ்ட்ரீட். இந்த பொண்ணு தனியா வந்துச்சா இல்ல வேற யாராவது கூட வந்தாங்களா? தனியா தான் சார் வந்தாங்க. உங்க ஆட்டோல நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க எப்படி இந்த பொண்ணு உங்க ஆட்டோல தான் வந்துச்சுன்னு கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றீங்க? அதுக்கு காரணம் இருக்கு சார். காரணமா? என்ன காரணம்? இந்த பொண்ணு ஆட்டோல ஏறினதுல இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு சார். இரவு குளிர் அதிகமாக இருக்க ஜர்கினை அணிந்த அசோக்கை பார்த்து புன்னகைத்தான் டேவிட். அசோக், நாம எங்கேயாவது ஊரை சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சா கூட அதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் நம்ம கிட்ட வந்துடுதுல. டேவிட் கேட்க அசோக் பதில் ஒன்றும் சொல்லாமல் சிரித்தான். ஆனா இந்த கேஸ்ல இது வரைக்கும் ஒரு முன்னேற்றமும் இல்லையே. எப்படி ப்ரொசீட் பண்றது? ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஐடியா கிடைக்கும் சொன்ன அசோக் திவ்யாவிடம் திரும்பினான். அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சு ஏதாவது தகவல் யாருக்கா தெரிஞ்சுதா? இல்ல அசோக். இப்போது அசோக்கின் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தான். இன்ஸ்பெக்டர் ரகுராம். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. நீங்க கொடுத்த போட்டோவை குன்னூர் ஸ்டேஷன்ல ஷேர் பண்ணியிருந்த ஒரு பொண்ணு காணோம்னு உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு நீங்க கொடுத்த போட்டோல மேட்ச் ஆகுது. ரகுராம் சொல்ல அசோக்கின் முகம் மலர்ந்தது. கணபதி பதட்டமாய் அசோக்கை ஏறிட்டார். அவர் கொஞ்ச நாட்களாக தூங்கவில்லை என்பது அவர் கண்களில் தெரிந்தது. இந்த போட்டோல இருக்கிறது உங்க பொண்ணுதானா? ஆமா சார். சொன்னவர் தவிப்பாய் கேட்டார். சார், என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். எப்போ என் பொண்ணு வரும்னு காத்துட்ருக்கு. உங்க பொண்ணோட பேர் என்ன? என்ன பண்றாங்க? ராதிகா சார். மலர் ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ணுது சார். எப்போ இருந்து உங்க பொண்ணை காணோம்? 1 மாசம் ஆகுது சார். கொஞ்சம் யோசிச்சு கரெக்டா சொல்ல முடியுமா? அசோக் கேட்க கணபதி யோசித்தார். கரெக்டா 1 மாசம் சார். எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அன்னைக்கு காலையில என்னோட பொண்ணு ஏதோ யோசனையாவே இருந்தா. எனக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா யோசனை, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லப்பா, வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா. நானும் சரிம்மா லீவ் போட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். இல்லப்பா, நான் போகலனா பிரச்சனையை ஆயிடும்னு சொன்னா சார். வேலைக்கு தான் போறான்னு நினைச்சேன். ஆனா அவ வேலைக்கு போல. எங்க போனான்னு எனக்கு தெரியல சார். உங்க பொண்ணுக்கு வேற ஏதாவது? புரியல சார். காதல் விவகாரம் ஏதாவது? இல்ல சார், அவர் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. உங்களுக்கு தெரியாம ஏதாவது? இல்ல சார், நிச்சயமா அந்த மாதிரி இருக்க முடியாது. ஓகே, உங்க பொண்ணு காணாம போயிட்டான்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? நீங்க போலீஸ்க்கு எப்ப புகார் கொடுத்தீங்க? அன்னைக்கு சாயங்காலம் என் பொண்ணு என்கிட்ட பேசினா. அதாவது வேலைக்கு போகாத அந்த நாள்ல. ஆமா சார். என்ன சொன்னாங்க? இன்னைக்கு ஓவர் டைம் இருக்கு, நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னா. போய் தானே? அசோக் கேட்க கணபதி தலை குனிந்தார். ஆமா சார். அன்னைக்கு வேலைக்கு போகாத பொண்ணு சாயங்காலம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தெரியல சார். நீங்க உங்க பொண்ணை தேட வேண்டாம்னு மறைமுகமா சொல்றதா எடுத்துக்கலாம் இல்லையா? தெரியல சார்.
உங்க பொண்ணுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கேன். யார் அது? ரஷ்மி. ரஷ்மி திவ்யா முன் தயக்கமாய் அமர்ந்தாள். அவளை உன்னிப்பாய் பார்த்த திவ்யா கேட்டாள், உன் பேர் என்ன? ரஷ்மி மேடம். ராதிகா உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம் மேடம். எப்படி பழக்கம்? ஸ்கூல் காலேஜ் ரெண்டும் நாங்கள் ஒன்றா படித்தோம். ம் சொன்ன திவ்யா கேட்டாள், ராதிகாவை 1 மாசமா காணோம், தெரியும் தானே? தெரியும் மேடம். அவள் எங்கே போயிருப்பா? அது எனக்கு தெரியல மேடம். நீ தான் அவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட், உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சொல்லு, அவள் எங்கே இருக்கா? நிஜமா தெரியாது மேடம். ரஷ்மி மேடம், உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நீ மறைச்சா அது நல்லதுக்கு இல்லை. அவள் இந்நேரம் எந்த ஆபத்தில் இருக்காளோ யாருக்கும் தெரியாது. திவ்யா சொல்ல ரஷ்மியின் முகம் மாறியது. ரஷ்மி மேடம், உனக்கு ராதிகா பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு, அது என்னன்னு சொல்லு. அனாவசியமாக மறைக்க முயற்சி பண்ணாத. மேடம் அது ரஷ்மி தயங்கினாள். என்ன விஷயம் சொல்லு? மேடம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் யாருக்கும் தெரியாது. எனக்கு புரியுது, என்ன விஷயம் சொல்லு. ராதிகா லவ் பண்ணிட்டு இருந்தா. லக்ஷ்மி சொல்ல திவ்யா அவளை ஆச்சரியமாய் பார்த்தாள். என்ன, லவ் பண்ணாளா? ஆமாம் மேடம். யாரை லவ் பண்ணா? யாருன்னு பார்த்ததில்ல மேடம், ஆனா பேர் மட்டும் தெரியும். என்ன பேரு? வினோத். என்ன பண்றான்? தெரியல மேடம். பொய் சொல்லாத, உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இல்ல மேடம், அவளோட பர்சனல் அதிகமாக என் கூட ஷேர் பண்ண மாட்டா. இது கூட ஒரு நாள் ஃபோனில் பேசிட்டு இருந்தா, அப்போ என் காதில் கேட்டுச்சு. என்ன பேசிட்டு இருந்தா? ப்ளீஸ் வினோ, நான் பாவம் அப்படின்னு காதில் கேட்டுது. என்னை பார்த்த உடனே வேற எதுவும் பேசல. ரஷ்மி சொல்ல திவ்யா யோசித்தாள். அப்படின்னா அந்த வினோத் பிடிச்சா ராதிகாக்கு என்னாச்சுன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். அசோக் சொல்ல திவ்யா மௌனமாய் தலையாட்டினாள். ஆனா பேர் மட்டும் தான் தெரியும். ஆள் யாரு, எப்படி இருப்பான், என்ன பண்றான், ஒண்ணுமே தெரியாது. கரெக்டா? ஆமா சொன்ன திவ்யா அசோக் முகத்தை பார்த்து கேட்டாள். இப்ப நாம என்ன பண்ண போறோம்? அந்த வினோத் எங்க இருந்தாலும் நாம தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி? ராதிகா எங்கெங்க போவான்னு ரஷ்மி கிட்ட கேளு. ராதிகா ஏதாவது ஒரு இடத்துக்கு வினோத் கூட கண்டிப்பா போயிருப்பா. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால கண்டிப்பா பதிவாகி இருப்பான். அவனோட ஒரு போட்டோ கிடைச்சா போதும், அதை வச்சு விசாரணை பண்ணி ஆள் யாரு எங்க இருக்கான்னு பிடிச்சிடலாம். அசோக் சொல்ல திவ்யா தலையாட்டினாள். ஒரு டவுட்டு. சொல்லு திவ்யா. நமக்கு கிடைச்சிருக்கிற பாடி ராதிகாவோடதுதான்னு எப்படி சொல்ல முடியும்? உறுதியா சொல்ல முடியாது, மோஸ்ட்லி அப்படிதான் எடுத்துக்க முடியும். அப்படின்னா ராதிகாவை வினோத் தான் ஏதாவது செஞ்சிருக்க முடியும். கரெக்டா? நாம இப்ப அந்த கோணத்துல தான் விசாரிக்க முடியும். வினோத் கிடைக்கணும். வினோத் கிடைச்சாதான் மேற்கொண்டு இந்த கேஸ்ல நமக்கு இருக்கிற குழப்பங்கள் தீரும். புரியுது அசோக்? அசோக்கின் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தான் கார்த்திக். சொல்லு கார்த்திக், ஏதாவது நியூஸ் இருக்கா? ராதிகா 2 இடத்துல ஒருத்தன் கூட சிசிடிவில இருக்கா. வெரி குட். எந்த இடங்கள்? சிம்ஸ் பார்க், துளசி மால். வெரி குட். அவரோட போட்டோ மட்டும் எனக்கு மொபைல் அனுப்பி வை. சொன்ன அசோக் காத்திருக்க அடுத்த 2வது நிமிடத்தில் அசோக்கின் மொபைலுக்கு அந்த குறுஞ்செய்தி வந்தது. பார்த்தான். வினோத் ஒரு போட்டோவில் எங்கோ பார்த்தபடி இருந்தான். அடுத்த போட்டோவில் ராதிகாவின் கையை பிடித்தபடி நேர்பார்வை பார்த்தான். டேவிட், சொல்லு அசோக். இவன் தான் இந்த கேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவனை எங்க இருந்தாலும் உடனடியா பிடிக்கணும். புரியுது அசோக்? கணபதி டேவிட் தன்னிடம் கொடுத்த வினோத்தின் போட்டோவை பார்த்தார். தெரியல சார், யாருன்னு தெரியல. உங்க பொண்ணு இவனை லவ் பண்ணியிருக்காங்க. டேவிட் சொல்ல கணபதியின் முகம் மாறியது. இல்ல சார், யாராவது உங்ககிட்ட தப்பா சொல்லியிருப்பாங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவே இல்ல. எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். கணபதி சொல்ல டேவிட் ஒரு நிமிடம் ஒன்றும் சொல்லாமல் அவர் முகத்தை பார்த்தான். மேற்கொண்டு அவரிடம் கேட்பது எந்தவித பயனையும் தராது என்பதை உணர்ந்தவன் எழுந்தான். வெளியே வந்தவன் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். துளசி மாலிற்கு சென்றான். செக்யூரிட்டி கேபினை பார்த்தவன் அதை நோக்கி நடந்தான். யாரு? ஒரு சின்ன என்கொயரி. டேவிட் சொன்ன விதமும் அவன் உயரமும் செக்யூரிட்டியை அவனை மதிப்பாக பார்க்க செய்தது. சொல்லுங்க சார். டேவிட் வினோதின் போட்டோவை காட்டினான். இவனை தெரியுமா? போட்டோவை பார்த்த செக்யூரிட்டி யோசித்தான். தெரியாது சார். இவன் இந்த மாலுக்கு அடிக்கடி வந்திருக்கான். சார், இவன் யாருன்னு கண்டிப்பா இங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்கோம். சார், நான் வேணும்னா இந்த போட்டோவை எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். யாராவது பார்த்திருந்தா இல்லைனா ஏதாவது விஷயம் தெரிஞ்சா நான் கேட்டு சொல்றேன் சார். அவன் சொன்னதற்கு தலையசைத்த டேவிட் அவன் மொபைலுக்கு வினோதின் போட்டோவை அனுப்பிவிட்டு மாலுக்குள் நுழைந்தான். பெரும்பாலும் காதல் ஜோடிகள் ஆங்காங்கே அமர்ந்திருக்க அவனுக்கு புன்னகை வந்தது. ஒரு ஆங்கிலேய இளம்பெண் டேவிடை வைத்த கண் வாங்காமல் பார்க்க டேவிட் அவளை சட்டை செய்யாமல் நடந்தான். உள்ளே கொஞ்ச நேரம் இருந்தவன் மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்து வெளியில் வந்தான். அப்பொழுது அவன் மொபைல் அடித்தது. யாரு? சார், நான் செக்யூரிட்டி பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த போட்டோல இருக்கிற ஆளை ஸ்வீப்பர் பார்த்துருக்காங்க. எங்க இருக்காங்க? இங்கதான் சார் இருக்காங்க. செக்யூரிட்டி சொல்ல டேவிட் உடனே அங்கே ஓடினான். இவங்க தான் சார். செக்யூரிட்டி சொல்ல அந்த பெண் டேவிடை கும்பிட்டாள். அவனை பார்த்துருக்கீங்களா? ஆமா சார், எங்க அடிக்கடி வருவான். கடைசியா எப்போ பார்த்தீங்க? போன வாரம் கூட வந்திருந்தா சார். போன வாரமா? ஆமா சார், யாரோ ஒரு பொண்ணு கூட வந்திருந்தான்.
அந்த பெண் சொல்ல டேவிடுக்கு புரிந்தது. அப்படியென்றால் வினோத் தான் ஆபத்தானவன். ராதிகா கொலை செய்யப்பட்டு விட்டாள். ராதிகாவை கொன்றது வினோத். இப்பொழுது வேறு பொண்ணுக்கு வலை வீசிக் கொண்டிருக்கிறான். உடனடியாக அவனை பிடிக்காவிட்டால் அந்த பெண்ணுக்கு ஆபத்து வரும். அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். திரும்ப அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு கூப்பிட முடியுமா? கூப்பிடுறேன் சார். சொன்ன பெண்ணுக்கு நன்றி சொல்லி வெளியே வந்தான். எனக்கு ஒரு டவுட்டு. சொன்ன திவ்யாவை பார்த்தான் அசோக். என்ன? அந்த வினோத் இங்கிருந்து சிசிடிவி கேமரால எப்படி படாம போயிருப்பான்? அதாவது ராதிகா மட்டும் இருந்த சிசிடிவி கேமரால, சரியா? ரொம்ப சிம்பிள். ஹெல்மெட் போட்டிருக்கலாம், பைக்ல போயிருக்கலாம். ஆனா அந்த ஏரியால அந்த பொண்ணு வரத்துக்கு முன்னாடி எந்த பைக்கும் போகலன்னு நீ தானே சொன்ன? கரெக்ட். அந்த பாயிண்ட் எனக்கும் நெருடலா தான் இருக்கு. பார்க்கலாம். அசோக்கின் மொபைல் அடித்தது டேவிட். சொல்லு டேவிட், அந்த வினோத் மாலுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான். நைஸ். திரும்ப அவன் வந்தா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் டேவிட். ஓகே. ராதிகா கூட அவன் ஃபோனில் பேசியிருக்கான் இல்லையா? இன்ஸ்பெக்டரை பார்த்து ராதிகா பேசின கால் லிஸ்ட் எடுக்கணும். அதில் அவனோட நம்பர் இருக்கும். நம்பர் கிடைச்சா சைபர் செக்ஷன் பிரியா கிட்ட கொடுத்தா அட்ரஸ் கிடைச்சிடும். ஆளை மடக்கிடலாம். அசோக் சொல்ல டேவிட் வியந்தபடியே என்றான். கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை உயர்வு. புதிய தலைமுறையில் செய்திகள் ஓட கார்த்திக் அசோக்கிடம் சொன்னான். மக்கள் பாவம். மெத்தனால் விஷயம்னு தெரிஞ்சே எதுக்கு கலக்கணும்? காய்க்கிறவங்களுக்கும் கலக்கிறவங்களுக்கும் கெமிக்கல் பத்தின புரிதல் இருக்காது. மூல காரணமா இருக்கிறவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவன் எல்லாரையும் சரி கட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்க முடியும்? பணம் தான். நீதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே எப்போ கடுமையா நடைமுறைப்படுத்துறோமோ அப்ப எல்லாமே சரியா நடக்கும். சொன்ன கார்த்தி புன்னகையுடன் கேட்டான். நம்ம டூருக்கு வந்தோம். ஆனா இது வரைக்கும் ஒரு இடத்துக்கு கூட போகல. கேஸ் முடிச்சுட்டு சுத்தி பார்த்துட்டு தான் ஊருக்கு கிளம்புறோம், சரியா? அசோக் சொல்ல கார்த்தி புன்னகைத்தான். நேரம் கடந்தது. அசோக்கின் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தான் டேவிட். சொல்லு டேவிட், அட்ரஸ் கிடைச்சிடுச்சு. சூப்பர். ஆள் எங்க இருக்கா? ரோஸ் எஸ்டேட் கேத்தி. சரி, நான் பார்த்துக்கிறேன். சொன்ன அசோக்கை கேள்வியாய் பார்த்தான் கார்த்திக். என்னாச்சு அசோக்? வினோத் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. போலாமா? இருவரும் எழுந்தனர். காரில் ஏறினர். அசோக் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். அடுத்த 1/4 மணி நேரத்தில் கேத்தி வர ரோஸ் எஸ்டேட் என்று அம்புக்குறியிட்ட பலகை காண்பித்த வழியில் காரை செலுத்தினான் அசோக். இவனை பிடிக்க போலீஸ்ல ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது இல்லையா? கார்த்திக் கேட்க அசோக் பதில் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தான். ரோஸ் எஸ்டேட் வர இருவரும் இறங்கிக் கொண்டனர். யாரு? குரல் கேட்ட திசையில் அசோக் பார்க்க செக்யூரிட்டி ஒருவன் நின்றிருந்தான். எங்க வினோத் எங்க இருப்பாரு? அசோக் கேட்க அவன் அசோக்கை தயக்கமாய் பார்த்தான். நீங்க? நாங்க 2 பேரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் உங்களை வர சொல்லியிருக்காரா? இல்ல, நாங்களா தான் கிளம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். சொன்ன செக்யூரிட்டி உள்ளே போக அசோக் கார்த்தி இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். கொஞ்ச நேரத்தில் வினோத் வெளியில் வந்தான். அசோக்கை பார்த்தவன் முகத்தில் குழப்பம் தெரிய அருகில் வந்தான். யாரு? மிஸ்டர் வினோத். நான் தான். ராதிகா பத்தி கொஞ்சம் விசாரிக்க வந்திருக்கேன். ராதிகா பத்தியா? ஆமா. என்ன கேளுங்க. ராதிகாவை எங்க பாத்தீங்க கடைசியா? இன்னைக்கு மத்தியானம் கூட பார்த்தேன். வினோத் அலட்டி கொள்ளாமல் சொல்ல அசோக் அதிர்ந்தான். வெளியே காண்பித்துக் கொள்ளாமல் வினோத்தை ஏறிட்டான். ராதிகாவை இன்னைக்கு பாத்தீங்களா? ஆமா. அவங்களை எப்படி தெரியும் உங்களுக்கு? ஷீஸ் மை வைஃப். வினோத் சொல்ல கார்த்திக் முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. அசோக் சுதாரித்துக் கொண்டான். கேட்டான். உங்க மனைவி கிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணலாமா? எது விஷயமா? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஓகே, ப்ளீஸ் கம். சொன்ன வினோத் முன்னால் நடக்க அசோக் கார்த்தி இருவரும் அவனை தொடர்ந்தனர். 5 நிமிட நடையில் ஒரு வீடு வந்தது. வினோத் கேட்டை திறந்து உள்ளே சென்றான். வாங்க அழைத்தான். இருவரும் உள்ளே சென்றனர். வினோத் காலிங் பெல்லை அழைத்து கதவை திறந்து வெளியே வந்தாள் ராதிகா. அசோக் அவளை உன்னிப்பாய் பார்த்தான். அது ராதிகா தான். அப்படியென்றால் கொலை செய்யப்பட்டது ராதிகா இல்லை. கொலை செய்யப்பட்ட பெண் வேறு யாரோ. இந்த கேஸ் இப்போதுதான் துவங்குகிறது. தனக்குள் யோசித்த அசோக் புன்னகையுடன் ராதிகாவை ஏறிட்டான். உங்க நேம்? ராதிகா சார். அசோக் வினோத் பக்கம் திரும்பினான். உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? 1 மாசம் ஆகுது சார். ஓகே. சொன்ன அசோக் கார்த்தியை பார்த்தான். கண்களால் போலாமா என்று கேட்க கார்த்திக் தலையசைத்தான். ஓகே மிஸ்டர் வினோத், நாங்க கிளம்புறோம். சொன்ன அசோக் வெளியில் வந்தான். அவனை தொடர்ந்து வெளியில் வந்த கார்த்திக் அசோக்கிடம் கேட்டான். அசோக், இதை நான் எதிர்பார்த்தேன். அசோக் சொல்ல கார்த்திக் வியப்பாய் பார்த்தான். என்ன சொல்ற அசோக்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. ராதிகா போட்டோவை பார்க்குறப்போ எனக்கு ஒரு வேளை செத்து போனது ராதிகாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தோணுச்சு. ஆனா உறுதியா சொல்ல முடியல. எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணணும் தான் இங்க வந்தோம். சொன்ன அசோக் மிகவும் இயல்பாய் நடக்க கார்த்திக் கேட்டான். அப்படின்னா நம்ம கேஸு செத்து போன பொண்ணு யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் நாம இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். அசோக் தீவிர யோசனையில் இருக்க டேவிட் அவன் அருகில் வந்து அமர்ந்தான். அசோக், என்ன பண்ணலாம்?
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் திரும்ப படி, ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பாரு, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணு. இந்த கேஸில் வேற ஏதோ ஒன்று இருக்கு, நாம் எங்கேயோ தவற விட்டுருக்கோம், அது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். நம்பிக்கையோட இரு, உண்மையான குற்றவாளிங்க யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட மாட்டாம போக மாட்டாங்க. திவ்யா அங்கே வந்தாள். அசோக், இந்தா பிளாக் டீ. தேங்க்ஸ். டேவிட், சொல்லு அசோக். நம்ம ஃபோக்கஸ் அந்த பொண்ணோட பாடி கிடைச்ச இடம் ப்ளஸ் அரவிந்தோட வீடு, இந்த ரெண்டில் மட்டும்தான் அதிகமாக இருந்திருக்கு. புரியல. உதாரணமாக அரவிந்த் வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு நாம அந்த அளவுக்கு கவனம் செலுத்தலை. ஆமாம், பக்கத்தில் யார் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, அவங்க ஓனரா டெனண்டா, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணணும். ஓகே அசோக். தோட்டம் பிரம்மாண்டமாக இருக்க ரஞ்சித் வெளியில் காத்திருந்தான். சற்று நேரத்தில் வீட்டிற்குள் இருந்து வெற்றிவேல் வெளியே வந்தார். அருகிலிருந்த நாய் ரஞ்சித்தை முறைக்க வெற்றிவேல் தன் கண்களால் அதட்ட நாய் சட்டென்று பணிந்தது. என்ன ரஞ்சித், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அந்த அசோக்கு அவன் ரொம்ப குழம்பிட்டான். என்ன சொல்ற? உயிரோடு இருக்கிற பொண்ணை செத்துப்போன பெண்ணுக்கு தேடி போய் பல்பு வாங்கிட்டான். ரஞ்சித் சொல்ல வெற்றிவேல் சிரித்தார். ஆனால் அவன்கிட்ட எப்பவும் உஷாராக இருக்கணும். என்னையா சொல்கிறீங்க? செத்துப்போனவ யாருன்னு தெரியாமல் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை பற்றி அவ்வளோ லேசாக அட போடாத. இப்போ தான் அவன் ரொம்ப சீரியஸாக நம்ம கேஸை நோண்டுவான். ஒரு சின்ன தடையும் அவன்கிட்ட மாட்டிச்சுனா கூட கேஸை முடிச்சிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐயா, என்ன சொல்லு? வேணும்னா அவனை 2 தட்டு தட்டலாமா? இந்த மாதிரி லூசுத்தனமாக எப்போவுமே பண்ணக்கூடாது. நாம் சைலண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்கணும். புரியுதுங்க. நாமளா லீட் கொடுக்காம அவனால் நம்ம நிழலை கூட தொட முடியாது. வெற்றிவேல் சிரிப்புடன் சொல்ல ரஞ்சித் புன்னகைத்தான். அந்த வீட்டுக்கு போனியா? ஆமாங்கய்யா, ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? அந்த வீட்டில் இருக்கிற 2 பேரில் ஒருத்தன் நான் போகும்போது இருந்துட்டான். ரஞ்சித் சொல்ல வெற்றிவேல் முகம் மாறியது. என்ன சொல்கிற? அவன் உன்னை பார்த்துட்டானா? இல்லைங்கய்யா, அதுக்குள்ளே நான் தப்பிச்சு வந்துட்டேன். எப்படி அவ்வளோ தீர்மானமாக சொல்கிற? இல்லைங்க, அவன் என்னை பார்க்கல, அது ரொம்ப நல்லா தெரியும். வெற்றிவேல் சற்று நேரம் யோசித்தார். ரஞ்சித், ஐயா, கொஞ்ச நாள் எங்கேயும் வெளியே சுத்தாத. சரிங்க. சற்று நேரத்தில் ரஞ்சித் சென்றுவிட வெற்றிவேல் தோட்டத்தில் போடப்பட்ட மூங்கில் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். அவர் நாய் தன் பளபளக்கும் விழிகளால் அவரையே பார்க்க அதன் தலையை தடவினார். என்ன ஜானி, நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்குறியா? அவர் கேட்காத ஆமோதிப்பாய் குறைத்தது. ஒருத்தன் என்ன சரியா தூங்க விட மாட்டேங்கிறான். நாய் அவரை பார்க்க, அவன் பேரா அசோக். வெற்றிவேல் சொல்ல அவர் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தார். அவர் முகம் மலர்ந்தது. சொல்லுங்க பிரின்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ளாட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? கண்டிப்பாக வரணுமா? ஆமாம். ஏதாவது முக்கியமான விஷயமா? ப்ளீஸ் நேரில் வாங்க சொல்கிறேன். மறுமுனையில் பிரின்ஸ் வைத்துவிட வெற்றிவேல் முகம் குழப்பமானது. அப்போது ஜானி வாசலை நோக்கி குரைத்தது. வெற்றிவேல் நிமிர்ந்து பார்த்தார். வள்ளி முனியன் இருவரும் கேட் அருகில் தயக்கமாய் நின்றிருந்தார்கள். ஐயா, வா முனியா. இருவரும் உள்ளே நுழைந்தனர். என்ன முனியா, சொல்ல என்ன விஷயம்? ஐயா, நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வரலான்னு இருக்கோம் ஐயா. ஏன், என்னாச்சு? இவளுக்கு பயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு பயப்படுறீங்க? அது இல்லையா, புதுசாக யாரோ வந்து விசாரிக்கிறத பார்த்துட்டு இவன் நடுங்கிட்டு இருக்காயா. முனியன் சொல்ல வெற்றிவேல் வள்ளியை ஏறிட்டார். என்னாச்சு உனக்கு? வள்ளி அவரை கும்பிட்டாள். ஐயா, எனக்கு சகுனம் தட்டுதுங்க. அவரை பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியா சொல்கிற? ஆமாங்க ஐயா, நாங்கள் ஊருக்கு போயிடுறோம். அதாயா உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தோம். வள்ளி நடுக்குமாய் சொல்ல வெற்றிவேல் தலையசைத்தார். சரி கிளம்புங்க. 2 பேரும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமல் கிளம்புங்க. சரிங்கய்யா. பணம் ஏதாவது வேணுமா? வேண்டாங்க, இருக்கு. சரி. இருவரும் கும்பிட்டு விட்டு கேட்டை நோக்கி நடந்தனர். அசோக் தன் ரிவால்வரை லோட் செய்யும் போது அவன் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தான். சபரி. சொல்லுங்க சபரி. சார், இன்னைக்கு காற்று ரொம்ப ஜாஸ்தியாக அடிச்சுது. ஜன்னலை போட்டலான்னு எந்திரிச்சு வந்தேன். ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ மரத்தில் சிவப்பு கலரில் என்னமோ இருந்துச்சு. என்னது? வெளியில் வந்து பார்த்தேன் சார், அது ஒரு கிழிஞ்ச துணி மாட்டியிருக்கு. இப்போ அந்த துணி இருக்கா? ஆமாம் சார். சரி, நான் இப்போ அங்கே வரேன். சரிங்க சார். சபரி வைத்த அடுத்த 10வது நிமிடத்தில் அசோக் அங்கிருந்தான். சபரியின் காம்பவுண்டிலிருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக பார்த்தால் தெரியாத அந்த துணி உன்னிப்பாக பார்க்கும் பொழுது கண்ணுக்கு புலப்பட்டது. அசோக்கிற்கு புரிந்தது. அதன் கலரை வைத்து பார்க்கும் பொழுது அதை ஒரு பெண் அணிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. யாரோ ஒரு பெண் அந்த சுவரிலிருந்து தாவி இந்த பக்கம் வந்திருக்கலாம். அப்பொழுது அவள் அணிந்த துணி மரக்கிளையில் மாட்டி கிழிந்திருக்கலாம். சபரி, சார், அந்த வீட்டில் யார் இருக்காங்க? தெரியல சார். அசோக் மரமிருந்த வீட்டிற்கு சென்றான். காலிங் பெல்லை அழுத்தினான். உள்ளே ரிங் அடித்தது. காத்திருந்தான். யாரும் வரவில்லை. அசோக்கின் பார்வை லெட்டர் பாக்ஸ் மீது போனது. லெட்டர் பாக்ஸ் காலியாக இருந்தது. ஆனால் நியூஸ் பேப்பர் எடுக்கப்படாமல் இருந்ததும் அனைத்து நியூஸ் பேப்பர்களும் ஓரிடத்தில் ஒழுங்காக அடுங்கி வைப்பட்டதும் தெரிந்தது. இந்த வீட்டில் ஏதோ தப்பு இருக்கிறது. அசோக்கிற்கு தோன்ற அப்பொழுது பக்கத்து வீட்டிலிருந்து எட்டி பார்த்த ஒரு பெண் அசோக்கின் பார்வையில் பட்டாள். யாரு? கேட்டாள். இந்த வீட்டில் யார் இருக்காங்க?
நீங்க ஒரு சின்ன விசாரணை. அசோக் சொன்ன விதம் அவளுக்கு அவன் மீது மதிப்பை அதிகப்படுத்த அவள் பவ்யமாய் சொன்னாள். தாரிணி என்ன பண்றாங்க? ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். இப்ப எங்க இருப்பாங்க தெரியுமா? தெரியாது சார். அந்த பொண்ணு எல்லா நாளும் வீட்ல இருக்காது. சில நாள் வீட்ல இருக்கும், பல நாள் வெளியில தான் இருக்கும். ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். சொன்னவள் உள்ளே போய் தன் மொபைலை எடுத்து வந்தாள். அவள் தாரிணியின் மொபைல் நம்பரை சொல்ல அசோக் தன் மொபைலில் குறித்து கொண்டான். தாரிணியின் நம்பருக்கு அழைத்தான். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ரெக்கார்டட் மெசேஜ் திரும்ப திரும்ப வர அசோக்கிற்கு புரிந்தது. சபரி சார், இந்த வீட்டோட பூட்டை உடைக்கணுமே. அசோக் சொல்ல சபரி தயங்கினான். சார், ஒன்றும் பிரச்சனை வராதே, நான் பார்த்துக்கிறேன். உடைக்க முடியுமா? எஸ் சார். சபரி தன் வீட்டிற்குள் போய் சுத்தியலோடு வெளியே வந்தான். தாரணியின் வீட்டின் பூட்டை உடைத்து 10 நிமிடங்களில் சரண்டராக அசோக் உள்ளே நுழைந்தான். சமீப காலமாக யாரும் வந்து போகவில்லை என்பது தெரிந்தது. ஹாலில் பொருட்கள் அலங்கோலமாக கிடந்தன. மேஜை டிராயர் திறந்திருந்தது. அசோக் உள்ளே சென்றான். கிச்சனில் பொருட்கள் அதன் இடத்தில் இருந்தன. பெட்ரூமில் சந்தேகத்திற்கு இடமாக எதுவும் சிக்கவில்லை. மீண்டும் ஹாலுக்கு வந்த அசோக்கின் பார்வை டஸ்ட்பின் மீது விழுந்தது. அதில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டின் கவர் மட்டும் இருந்தது. மேஜை டிராயரை நன்றாக யோசித்தான். ஒரு சிறிய டைரி இருந்தது. ஏன் இந்த பூமி இப்படி இருக்கிறது? எவருக்கேனும் ஒரு வலி என்றால் அதில் காசு மட்டுமே பார்க்கும் இந்த சமூகமா எவர் மீதும் கருணை காட்டப் போகிறது? விபத்தில் ஒருவன் சிக்கினால் ரீல்ஸ் என்று ரசித்து பார்க்கும் மக்கள் ஒரு நாள் விபத்தில் சிக்காமலா போய்விடுவர்? நான் தனியாக இருக்கிறேன் என்று யார் சொன்னது? எனக்கு இந்த பூமி துணையாக இருக்கிறது. நான் சாக போகிறேன் என்பது தெரிந்துவிட்டது. ஆனாலும் சாக மாட்டேன் நான். அனைத்தையும் படித்த அசோக் யோசித்தான். இவையெல்லாம் அந்த தாரணி எழுதியதாக இருக்கலாம். கடைசியில் எழுதியதில் ஏதோ பொருள் இருக்கிறது. யோசித்தவன் தேதி குறிப்பிட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தான். இல்லை. வெளியில் வந்த அசோக் இன்ஸ்பெக்டர் ரகுராமிற்கு அழைத்தான். சார், நான் அசோக். சொல்லுங்க அசோக், எனக்கு ஒரு டவுட்டு. நமக்கு கிடைச்ச பாடி சபரியோட பக்கத்து வீட்டு பொண்ணு தாரணியோட தான் இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். எப்படி சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட பாடியில வாயில ஒரு கிளிப் இருக்கும். ஆமா, இங்க அந்த பொண்ணோட வீட்டில் அவளோட டைரியில அவ்வளோ ஃபோட்டோ பார்த்தேன். இந்த பொண்ணுக்கு லேசா பல் ஏத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு டைரி கிடைச்சது. சொன்ன அசோக் மேற்கொண்டு சொல்ல ரகுராம் முகம் மலர்ந்தது. சூப்பர். அந்த பொண்ணு கூட வேற யாராவது இருக்காங்களா? இல்ல அந்த பொண்ணு மட்டும் தான் தனியா இருந்திருக்கு. சொன்ன அசோக்கின் பார்வை ரோட்டில் பைக்கில் இருந்தபடி தாரணியின் வீட்டையே பார்த்தவன் மேல் நிலைத்தது. அசோக் தன் மொபைலை எடுத்தான். டேவிடுக்கு அழைத்தான். டேவிட், சொல்லு அசோக், எங்க இருக்க? 4 வீடு தள்ளி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லையே, இங்க ஒருத்தன் என்ன கண்காணிச்சிட்டு இருக்கான். மடக்கிடுறேன். சொன்ன டேவிட் சுற்றுமுற்றும் பார்த்தபடி சபரியின் வீட்டை நோக்கி நடந்தான். கொஞ்ச தூரத்தில் அவன் பார்வைக்கு கிடைத்தான். டேவிட் அவனை நோக்கி நடந்தான். தன் அருகில் வந்து நின்ற டேவிடை புரியாமல் பார்த்தவனை பார்த்த டேவிட் புன்னகைத்தான். கேட்டான், யார் நீ? அதை எதிர்பாராதவன் டேவிடை கோபமாய் பார்த்தான். நீ யார் அதை கேட்க? எனக்கு கேள்வி கேட்டா பதில் தான் தேவை. திரும்ப என்னை கேள்வி கேட்க கூடாது. எனக்கு அது பிடிக்காது. சொன்ன டேவிட் அவன் கன்னத்தில் பளீர் என்று அறைய அவன் நிலை தடுமாறினான். என்ன சொல்றியா? டேவிட் கேட்க அவன் சட்டென்று எழுந்து ஓடினான். டேவிட் அவன் சட்டையை பிடித்து இழுக்க அவன் தடுமாறி கீழே விழுந்தான். யார் நீ? எதுக்கு என்னை பார்த்துட்டு இருந்த? அசோக் கேட்க அவன் பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான். நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா நீ வெளியில போலாம். இல்லனா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். லாக்அப்ல போய் உட்கார வேண்டியது வரும். பரவாயில்லையா? அசோக் கேட்க அவன் மெலிதான குரலில் கேட்டான். தண்ணி. அசோக் கண்காட்ட டேவிட் வாட்டர் ஜகை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கி குடித்தவன் அசோக்கை பார்த்தான். என் பேரு இளங்கோ, தாரணியோட ஃப்ரெண்டு. எதுக்கு வெளியில இருந்து பார்த்துட்டு இருந்த? தாரணிய 1 மாசமா காணல. அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் போகல. பொதுவாக அவள் எங்கே போனாலும் 1 வாரம் 10 நாளில் திரும்ப வந்துடுவா. ஆனால் இவ்வளோ நாள் என்ன பண்ணுறான்னு எனக்கு புரியல. கடைசி அவன்கிட்ட மொபைலில் பேசுகிறப்போ சொன்ன விஷயம் எனக்கு புரியல. ஒரு மாதிரி புதிராக பேசினான். வேற ஏதோ டென்ஷனில் இருந்தேன்னா அதை சரியாக கவனிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவளை ஒரு தடவை கூட நேரில் பார்க்க முடியல. இன்னைக்கு நான் வரும்போது உள்ள நீங்கள் இருந்தீங்க. நீங்கள் யாரு என்னன்னு எதுவும் தெரியாது. ஒருவேளை உங்களால் தாரணிக்கு எதுவும் ஆபத்தோன்னு யோசனையாக இருந்துச்சு. அதான். இளங்கோ பதட்டமாக சொல்ல அசோக் அவன் கண்களை உற்று பார்த்தான். அவன் பொய் சொல்வதாக தெரியவில்லை. இளங்கோ, சார், நீ எங்களை நம்பலாம். உன்னோட தாரணிக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கிறது இப்போ உன் கையில் தான் இருக்கு. சார், புரியல சார். கடைசியாக மொபைலில் என்னமோ பேசினா, ஆனால் புரியலன்னு சொன்னியே. ஆமாம் சார். அது நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அதில் தான் ஏதோ இருக்கு. சார், அப்படின்னா
இளங்கோ கலக்கமாய் கேட்க அவனை ஏறிட்ட அசோக் சொன்னான். நல்லா யோசிச்சு தாரிணி என்ன சொன்னான்னு சொல்லு. அசோக் கேட்க இளங்கோ யோசித்தான். வெற்றிவேல் பிளாட்டை அடையும் போது மாலை 5 மழை வருவது போல இருந்தது. பிரம்மாண்டமான தோட்டத்திற்கு நடுவில் முழுமையாக ஏசி செய்யப்பட்ட கம்பெனிக்குள் நுழைந்தார். மேனேஜிங் டைரக்டர் என்ற போர்டு காட்டிய அறை முன் செல்ல தானியங்கி கதவு தானாக திறந்தது. வெல்கம் வெற்றிவேல், அழைத்த பிரின்ஸ் 50 துவக்கத்தில் இருந்தார். அவர் எதிரில் அமர்ந்த வெற்றிவேல் அவரிடம் கேட்டார். ஏதாவது முக்கியமான விஷயமா? நேர்ல வரணும்னு சொல்லியிருக்கீங்க. கேன்சர் வேக்சின் மருந்து வேலை செய்யுது. பிரின்ஸ் சொல்ல வெற்றிவேல் முகம் மகிழ்ச்சியானது. நிஜமாவா? ஆமா, இன்றைய தேதிக்கு கேன்சருக்கு தடுப்பு மருந்து வச்சிருக்கிற ஒரே கம்பெனி நாம தான். ஃபார்முலா நான் சொல்ற கம்பெனிக்கு போச்சுன்னா நமக்கு டாலர் மழை கொட்டும். பிரின்ஸ் கண்கள் விரித்தபடி சொல்ல வெற்றிவேல் சந்தேகமாய் பார்த்தார். அதை கவனித்த பிரின்ஸ் கேட்டார். என்ன வெற்றிவேல், உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே, என்ன காரணம்? நம்ம ஃபார்முலா அவ்வளோ ஈஸியா சேல் பண்ண முடியுமா? முடியாதுன்றீங்களா? சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணாம எந்த கம்பெனியும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன சொல்லுங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஜென்ரல் வேக்சின் கொடுக்குறோம்னு பேசிட்டு அங்க இருக்கிற கொஞ்சம் பேஷண்ட்ஸுக்கு கேன்சர் வேக்சின் போட்டுடலாம். என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியல. ஏன்? அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது பண்ண முடியும்னு எனக்கு தோணல. நமக்கு வேற சாய்ஸ் இல்லை. நிறைய சாம்பிள்ஸ் வேணும்னா இந்த வழியில தான் போயாகணும். அத்தாரிட்டிஸ் கொஞ்சம் வீம்பு பண்ணுவாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். பிரின்ஸ், நம்ம வேக்சின் இன்னும் முழுமையானது இல்லை, அதில் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு அந்த தாரணை சொன்னதை வச்சு சொல்றீங்களா? எந்த மெடிசின்ஸ்ல சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கு? எல்லா மெடிசின்ஸும் சைடு எஃபெக்ட் இருக்கும். நீங்க பேப்பர் படிக்கலையா? இப்போ ரீசெண்டா தொற்றுக்கு எதிராக போட்ட வேக்சின்ஸ்ல கூட சைடு எஃபெக்ட் இருக்கிறதா நியூஸ்ல வந்துச்சு. அதை நாம படிச்சிருக்கோம் இல்லையா? அது சரிதான். அப்புறம் என்ன தயக்கம்? நம்ம வேக்சின்ல ஆமா, ரத்தம் உறையாது. நம்ம வேக்சின் எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது காயம் பட்டா ரத்தம் உறையாம தொடர்ந்து வெளியில போயிடும். அது ஆபத்து இல்லையா? விதி சரியில்லாதவங்க செத்துதான் போவாங்க. பிரின்ஸ் அலட்டிக் கொள்ளாமல் சொல்ல வெற்றிவேல் அதிர்ச்சியாய் பார்த்தார். எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். பிரின்ஸ் சொல்ல வெற்றிவேல் முகத்தில் இன்னும் பயம் தெரிய பிரின்ஸ் சிரித்தார். வெற்றிவேல், சொல்லுங்க பிரின்ஸ், நீங்களா அப்படி பயப்படுறீங்க? என்னால நம்ப முடியல. அந்த பொண்ணு செத்ததிலிருந்து எனக்கு கனவு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் புதைச்ச இடத்துல போய் பூஜையே பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன பயம் வேண்டியிருக்கு? எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆனா நாம ஆபத்துல இருக்கிறதா உள்ளுணர்வு சொல்லுது. காமெடி பண்ணாதீங்க வெற்றிவேல். உள்ளுணர்வு அது எதுன்னுட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. பிரின்ஸ் சொல்ல வெற்றிவேல் தலையசைத்தார். நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நாம இன்னும் கொஞ்சம் நாட்கள் செலவு பண்ணி சைடு எஃபெக்ட் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணா என்ன? வெற்றிவேல் கேட்க பிரின்ஸ் கோபமானார். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதா பேசுறீங்களா? ஏற்கனவே 2 முறை நான் டைம் வாங்கிட்டேன். திரும்பவும் நான் கேட்டா வில்சன் நம்ம 2 பேரையும் போனமாக்கிடுவார். தெரியும் தானே? பிரின்ஸ் கேட்க வெற்றிவேல் பெருமூச்சு விட்டார். நமக்கு இப்ப வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோங்க. புரியுது சார். இளங்கோ அழைக்க அசோக் நிமிர்ந்தான். என்ன தெரிஞ்சுதா? கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது சார். வெரி குட், சொல்லு. ஏதோ கேன்சர் வேக்சின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு சார். என்ன சொல்ற? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் வேக்சின்னு சொன்னா சார். இளங்கோ சொல்ல அசோக் குழம்பினான். கேன்சருக்கு வேக்சினா? அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா சார். சரி, வேற? பாவம், எப்படியாவது காப்பாற்றணும்னு சொன்னா சார். காப்பாற்றணுமா? ஆமா சார், அப்படிதான் சொன்னா. இளங்கோ சொல்ல அசோக் தன் மொபைலை எடுத்தான். டாக்டர் கரனுக்கு அழைத்தான். மறுமுனையில் ரிங் போய் எடுக்கப்பட்டது. ஹலோ அசோக், எப்படி இருக்கீங்க? ஃபைன் கரண், நீங்க எப்படி இருக்கீங்க? வெல், சொல்லுங்க, என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஒரு டவுட்டு. கேளுங்க. கேன்சர் வேக்சின் பத்தி. பொதுவாக ஒரு வேக்சின் எதுக்கு போடுவாங்கன்னா அந்த நோய் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் கேன்சர் வேக்சின் அப்படி இல்லை. ஏற்கனவே கேன்சர் வந்தவங்களுக்கு தான் இது கொடுப்பாங்க, அவங்களோட இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்காக. ஆனால் நம்ம நாட்டில் இதில் இன்னும் ஆராய்ச்சி தான் போயிட்டுருக்கு. அப்படின்னா இது எங்கேயும் இன்னும் கொண்டு வரலன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். டாக்டர் கரனிடம் பேசிவிட்டு வைத்த அசோக்கிற்கு ஏதோ புரிவது போல இருந்தது. தாரணி கடைசியாக சொன்னது கேன்சர் வேக்சின், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எல்லோரையும் காப்பாத்துங்க. கவர்மெண்ட்டுக்கு இப்போ எதுவும் வேக்சின் போடுறதா திட்டம் இல்லை. அப்போ ஏதாவது ஒரு தனியார் அமைப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரும், வந்து கேட்கும். அப்படி வந்து அனுமதி கேட்குறவனை பிடிச்சிட்டா ஒருவேளை தாரணியை கொண்டவன் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தன் என் பக்கத்தில் தான் இருக்கான். எங்கே இருக்கான்? அசோக் ஜக்கில் இருந்த நீரை குடித்தான். இல்லைங்க, ஒரு டவுட்டு. சொல்லுங்க சார். தாரணி எங்கே ஒர்க் பண்ணாங்க கடைசியா? எங்கேயும் ஒர்க் பண்ணல சார், ஃப்ரீலான்சர். தாரணியோட ஆர்டிகல்ஸ் உங்ககிட்ட இருக்கா? சம்டைம்ஸ் நான் தான் எடிட்டிங் பண்ணி கொடுப்பேன், என்னோட மொபைலில் வச்சுருக்கேன். தட்ஸ் குட் சொன்ன அசோக் கேட்டான். அவங்க லாஸ்ட்டாக கொடுத்த ஆர்டிக்கல் என்ன? இளங்கோ தன் மொபைலை எடுத்தான். இதுதான் சார். அசோக் பார்த்தான். இந்த நாடு அப்பாவிகளுக்காக இல்லையா? அசோக் கட்டுரையை படிக்க ஆரம்பித்தான்.
டாக்டர் சந்திரன் தன் முன் அமர்ந்திருந்த பிரின்ஸை ஏறிட்டார். நீங்க சொல்றத என்னால எப்படி நம்ப முடியும்? டாக்டர், நாங்க எங்க லேப்ல இந்த வேக்சினை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டோம். இது போட்டுக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒருத்தர் சொல்றத நம்பி என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க. டாக்டர், நாங்க இது எல்லாருக்கும் போட மாட்டோம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போட்டுக்குவாங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன சிக்கல்? இல்லைங்க, இது சரியா வராது. என்னோட பேஷண்ட்ஸ் லைஃப்ல நான் என்னைக்குமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன் சொன்ன டாக்டர் சந்திரன் மேலுள்ள எக்கச்சக்கமாய் கோபம் ஏற்பட்டாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் அமைதியாய் புன்னகைத்தார் பிரின்ஸ். ஓகே டாக்டர், அப்ப நாங்க வரோம். வெளியே வந்த பிரின்ஸ் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் அட்டெண்டர் ரமேஷ் அவரை நெருங்கினான். சார், யார் நீ? நீங்க டாக்டர் கிட்ட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ யார் முதல்ல அதை சொல்லு. என் பேரு ரமேஷ் சொன்னவன் இடைவெளி விட்டு சொன்னான். நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்கும் சார். அப்படின்னா தாரணிக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் கொலை பண்ணிட்டாங்க, கரெக்டா? கார்த்திக் கேட்க அசோக் தலையசைத்தான். ஆமா, ஆனா என்னன்னு சரியா தெரியல, இல்லையா? கேன்சர் வேக்சின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது மட்டும் தான் க்ளூ. ஆனா கேன்சர் வேக்சின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நார்மலா இல்லாத ஒன்று. புரியுது, ஏதோ சம்திங் பெருசா நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா அது என்னன்னு புரியல. அசோக் சொல்ல டேவிட் அருகில் வந்தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாம ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணா ஏதாவது மாட்டும் தானே அசோக்? இன்ஸ்பெக்டர் ரகுராம் கிட்ட சொல்லி ஏற்கனவே 2 கான்ஸ்டபிள் போட்டாச்சு. ஏதாவது பலன் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. அப்போது அசோக்கின் மொபைல் அடித்தது. யாரு? சார், நான் சபரி. சொல்லுங்க சபரி, எனி நியூஸ்? அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தவனை பார்த்தேன் சார். சபரி படபடப்பாய் சொல்ல அசோக் கேட்டான். வெரி குட். அவன் இப்போ எங்க இருக்கான்? நான் ஊருக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் சார். அவன் யாரோ ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கான் சார். எங்க? நவீன் பேக்கரி. ஓகே, நான் இப்போ வந்துடுறேன். அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி சார். ரஞ்சித் தீ குடித்தபடி ஷைனை ஏறிட்டான். ஷைன், இப்போ ஊருக்கு போ. ஓனர்கிட்ட நேரம் பார்த்து சொல்லி உன்னையும் சேர்த்துக்கிறேன். பார்த்து செய் நண்பா. வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிக்கோ. நானும் வெற்றிவேல் சாரும் ரொம்ப க்ளோஸு. நான் சொன்ன அவர் நிச்சயம் தட்ட மாட்டாரு. நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற, அவ்வளவுதானே. 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி சொல்கிறியே. நீ சொல்கிறது கரெக்டு, ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறதே வேற. ரஞ்சித் சொல்ல ஷைன் ஆச்சரியமாய் ஏறிட்டான். அப்படி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் என்ன இருக்கு நண்பா? கேட்டவனை கேலியாய் பார்த்தான் ரஞ்சித். உடனே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, வெயிட் பண்ணு. சரி நண்பா. ரஞ்சித்தின் பார்வை அங்கே நின்று கொண்டிருந்த பஸ்ஸில் பட ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்திருந்த சபரி அவன் பார்வையில் பட்டான். இவனா? இவன் எங்க இங்க? என்னை பார்த்துருப்பானோ? யோசித்த ரஞ்சித் தன்னைத்தானே சமாதானப்படுத்தினான். இவனுக்கு தான் என்ன தெரியாதே, எதற்கும் இங்க இருக்க வேணாம். யோசித்தவன் ஷைனியிடம் விடை பெற்று அங்கிருந்து நகர்ந்தான். பேருந்து நிலையத்திலிருந்து அவன் வெளியே வரவும் அசோக் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. ரஞ்சித் அசோக்கை கடந்திருப்பான். ரஞ்சித் பின்னால் சற்று விடைவெளி விட்டு வந்த சபரி கத்தினான். சார், அவன்தான்! அதை சற்றும் எதிர்பாராத ரஞ்சித் ஓட முயல அதற்குள் அசோக்கின் கால் ரஞ்சித் வயிற்றை உதைத்திருக்க கை கால்கள் பரப்பிக்கொண்டு தாறுமாறாக தரையில் விழுந்தான். சுதாரித்து எழ முயன்றவன் சட்டைக்காலரை பற்றிய அசோக், போலாமா என்றான். ரஞ்சித் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று முடியாமல் தோற்றான். ரஞ்சித் நாற்காலியில் அமர்ந்திருக்க எதிரில் டேவிட், அசோக் இருவரும் அமர்ந்திருந்தனர். எந்த இடம் இது? எதுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? ரஞ்சித் கோபமாய் கேட்க அசோக் புன்னகைத்தான். சபரி வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னு சொல்ல முடியுமா? யார் சபரி? தாரணியோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவர். தாரணி பெயரை கேட்டவுடன் ரஞ்சித்தின் முகம் மாறியதை அசோக் கவனித்தான். அப்படி என்றால் இவனுக்கு தாரணிக்கு என்ன ஆனதென்று தெரிந்திருக்கிறது. எனக்கு எதுவும் தெரியாது. சபரி வீட்டுக்கு எதுக்கு வந்த? தாரணிக்கு என்னாச்சு? இது 2க்கும் பதில் சொல்லாம நீங்க இருந்து போக முடியாது. அசோக் சொல்ல அவன் ஏளனமாய் பார்த்தான். மரியாதையா என்னை வெளியில விட்டுடு. ஊரை பார்த்து கிளம்பு. எனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ரஞ்சித் சொல்ல டேவிட் அவனை பலார் என்று அறைந்தான். ரஞ்சித் வாயில் உப்பு கரித்தது. கோபமாய் டேவிடை பார்க்க அசோக் புன்னகைத்தான். நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும்தான் சொல்லணும். எக்ஸ்ட்ராவா ஏதாவது நீ சொன்னா இப்படிதான் இவனுக்கு கோபம் வந்துடும். சொன்ன அசோக் அவன் கண்களை பார்த்து கேட்டான். உன் பேர் என்ன? ரஞ்சித் பவுனமாய் இருக்க, நீ என்கிட்ட ஏதாவது சொன்னா வெளியில போலாம். ஒண்ணுமே சொல்லலைன்னா இன்ஸ்பெக்டர் ரஞ்சித்தை கூப்பிட்டு உன்னை ஒப்படைச்சிடுவேன். அவர் உன்னை லாக்அப்பில் வச்சு விசாரிக்கிறப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவ. எங்கே சொல்கிறியா இல்லை லாக்அப்பில் சொல்கிறியா நீ தான் தீர்மானிக்கணும். அசோக் சொல்ல அது ரஞ்சித்தை அசைத்து பார்த்தது. சொல்லு, என்ன நடந்ததோ அதை சொல்லு. சொல்லிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அசோக் கேட்க ரஞ்சித் சொல்ல ஆரம்பித்தான். என் பேர் ரஞ்சித். நான் வெற்றிவேல் சார்கிட்ட வேலை செய்கிறேன். வெற்றிவேல் யார் அவர்? விபி ஹாஸ்பிட்டல் அவரோடது தான். சொல்லு. ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினாரு. போய் பார்த்தேன். தாரணியோட ஃபோட்டோ கொடுத்தாரு. ரஞ்சித் வெற்றிவேல் கொடுத்த ஃபோட்டோவை பார்த்தான். ஃபோட்டோவில் தாரணி புன்னகைத்தாள். யார் சார் இது? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பொண்ணோட அட்ரஸ் ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதியிருக்க. நீ இன்னைக்கு நைட் அங்கே போ சொன்ன வெற்றிவேல் ஒரு நிமிட இடைவெளி விட்டு தொடர்ந்தார். அவளை இங்கே கொண்டு வந்துரு.
இரவு 10 மணி. தாரிணிக்கு தூக்கம் வரவில்லை. புதிதாய் வாங்கி வைத்திருந்த பகவான் நாவலை எடுத்து படித்தாள். தன்னையும் மறந்து கதையில் மூழ்கினாள். கொஞ்ச நேரத்தில் அழைப்பு மணி அடித்தது. இந்நேரத்துல யாரா இருக்கும்? யோசித்தபடி கதவை திறக்க ரஞ்சித் நின்றான். யாரு நீங்க? தாரிணி அவனை குழப்பமாய் ஏறிட அவன் புன்னகைத்தபடி தன் கையிலிருந்த கர்ச்சிஃபால் அவள் முகத்தை மூட முயல சூழ்நிலையின் விபரீதம் உணர்ந்த தாரிணி சட்டென்று அவனை தள்ளிவிட்டு வெளியே ஓடினாள். அதை எதிர்பாராத ரஞ்சித் ஆத்திரமானான். அவளை துரத்த தாரிணி தன் வீட்டு காம்பவுண்ட் சுவர் மீது ஏறும்போது அவள் சுடிதார் துப்பட்டா மரத்தில் மாட்டியது. கிட்டத்தட்ட ரஞ்சித் அவளை பிடித்துவிடும் வேளையில் அவள் சபரியின் வீட்டின் காம்பவுண்டிற்குள் எகிரி குதித்தாள். ரஞ்சித் விடாமல் பின்னால் வந்தான். 4-8 அவளை நெருங்கினான். தாரிணி தப்பிக்க முயன்றும் அவளிடம் பட்டாள். அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் தீவிரமாக முயல ரஞ்சித் அவள் தலையை பிடித்து சுவரில் மோத ரத்தம் சுவரை நினைக்க தாரிணி ஒரு இன்ஸ்டன்ட் மயக்கத்திற்கு போனாள். ரஞ்சித் சுற்றும் முற்றும் பார்த்தான். வாசலில் சரக்கு ஆட்டோவுடன் நின்றிருந்த வள்ளியும் முனியனும் பார்வைக்கு கிடைத்தார்கள். அவர்களுக்கு கண் காட்ட இருவரும் உள்ளே நுழைந்தனர். மயங்கி கிடந்த தாரிணியை இருவரும் தூக்கி சென்று ஆட்டோவில் கிடத்தினர். ரஞ்சித் முனியனிடம் சொன்னான், பிளான்ட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அவர்கள் இருவரும் தலையாட்டினார்கள். அப்புறம் என்னாச்சு? அசோக் கேட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். தாரணியை எங்கே கொண்டு போனீங்க? பிளான்ட்டுக்கு. அது எங்கே இருக்கு? பிரின்ஸ் கார்டனில். பிரின்ஸ் கார்டனா? ஆமாம். அது எங்கே இருக்கு? யானை காட்டுக்கு போகிற வழியில் இருக்கு. உன்னோட பாஸ் பேர் என்னன்னு சொன்ன? வெற்றிவேல். ஓகே ரஞ்சித், நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிற. நீ சொல்கிற விஷயம் சரியா இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட தப்பாக சொல்லியிருந்தா உனக்கு அப்போ நாங்கள் யாருன்னு புரியும். அசோக் சொல்ல ரஞ்சித் அவனையே பார்த்தான். என்ன பார்க்குற? ஒரு டவுட்டு கேட்கலாமா? கேளு. அன்னைக்கு நான் சபரியுடைய வீட்டுக்கு வரப்போ சபரி என்ன பார்க்கல. ஆனால் எப்படி நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு ரஞ்சித் கேட்க அசோக் சிரித்தான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு குற்றவாளியும் தான் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிருப்பான். ஆனால் அவன் எப்படியாவது மாட்டிக்கணும்னு கடவுள் எங்களுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவார். சபரி உன்னை பார்க்கல, உண்மைதான். ஆனால் உன்னோட வலது கை 6 விரல் இருக்கிறதா அவர் பார்த்துட்டாரு. பார்த்தது மட்டும் இல்லை, அது என்கிட்ட அன்றைக்கே சொல்லிட்டாரு. இன்னைக்கு உன்னை பார்க்குறப்போ அந்த 6 விரல் தான் அவருக்கு உன்னைய காட்டி கொடுத்துருக்கு. வெற்றிவேல் தனக்கு முன்னால் நின்ற தண்டபாணியை ஆத்திரமாய் பார்த்தார். என்ன சொல்ற நீ? ரஞ்சித் அசோக் கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்படின்னா கண்டிப்பா ரஞ்சித் எல்லாமே சொல்லிடுவான். அப்ப இதை உடனே பிரின்ஸ் கிட்ட சொல்லி வார்ன் பண்ணணும். சொன்னவர் தன் மொபைலை எடுத்தார். பிரின்ஸுக்கு அழைக்க மறுமுனையில் ரிங் போனது. சொல்லுங்க வெற்றி. ஒரு பிரச்சனை. என்ன சொல்லுங்க? ரஞ்சித் அசோக் கிட்ட மாட்டிக்கிட்டான். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த ரஞ்சித் நம்மளை பத்தி இந்நேரம் எல்லாமே சொல்லியிருப்பான். தாராளமா சொல்லட்டும், எதுக்கு பதட்டப்படுறீங்க? பிரின்ஸ் கேட்க வெற்றிவேல் அயர்ந்தார். என்ன சொல்றீங்க? பதட்டப்படாம வேற என்ன பண்ணணும்? டிவி முன்னாடி உட்காந்து சிவாஜியோட பழைய படம் ஏதாவது பாருங்க. என்ன சொல்றீங்க? எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அசோக் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆதாரம் ஏதாவது தப்பு பண்ணி நாம் கொடுத்தாதான் உண்டு. நாம் எப்பவும் தப்பு பண்ணக்கூடாது. நாம் நிதானமாக இருக்கிற வரை அசோக்கால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? உங்ககிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் எதுவுக்காகவும் கவலைப்படாதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் சொல்லுங்கள், ரகசியமாக தூக்கிடலாம். பிரின்ஸ் சொல்ல வெற்றிவேல் அதிர்ந்தார். என்ன சொல்கிறீங்க? அந்த அசோக் டீம் மொத்தத்தையும் காலி பண்ணிடலாம். ஹோட்டல். கார்த்தி, டேவிட், இன்ஸ்பெக்டர் ரகுராம் மூவரும் அசோக்கை ஏறிட்டனர். அடுத்து என்ன பிளான்? கார்த்தி கேட்டான். ரஞ்சித் கொடுத்த தகவல் படி தாரணியா பிளான்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த பிளான்ட் எங்கே இருக்கு? யானை காட்டுக்கு போகிற வழியில் இருக்குன்னு அசோக் சொல்ல இன்ஸ்பெக்டர் ரகுராம் அதிர்ச்சியுடன் பார்த்தார். யானக்காடா? இன்ஸ்பெக்டர் ரகுராமின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சி அசோக்கின் கவனத்தை ஈர்க்க கேட்டான். என்ன சார், அது ரொம்ப ஆபத்தான இடம். அங்க மனுஷங்க யாரும் போக மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ரகுராம் சொல்ல அசோக் யோசித்தான். அங்க மனுஷங்க யாரும் போக மாட்டாங்க, ஆள் நடமாட்டம் இருக்காதுன்னா, அங்க ஒரு பிளான்ட் இருக்குன்னா கண்டிப்பா அது யோசிக்க வேண்டிய விஷயம். அசோக் சொல்ல ரகுராம் தலையசைத்தார். நம்ம டைரக்டா அங்க செக் பண்ணா ஏதாவது மாட்டும் தானே? கார்த்திக் கேட்க ரகுராம் மறுத்தார். ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் ஒன்றும் இல்லாம நாம அந்த மாதிரி பண்ண முடியாது. ரஞ்சித் சொன்னது பத்தாதா? நிச்சயமா பத்தாது. நாளைக்கு அவனை மாற்றி சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ரகுராம் விடைபெற்று சென்றுவிட கார்த்திக் அசோக்கை ஏறிட்டான். அசோக், நீ என்ன சொல்ற? எவிடன்ஸ் தேவைப்படுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். நமக்கு ஒருத்தர் மேலே டவுட்னா இறங்கி பார்த்துடுறோம். நாம வழக்கமாக பண்ணுறது இல்லையா? புரியுது அசோக். இன்னைக்கு நைட்டு நான் நீ 2 பேரும் அந்த ஏரியாவுக்கு போகிறோம். அசோக் சொல்ல கார்த்தி தலையசைத்தான். பிரின்ஸ் தன் முன் மிக பவ்யமாய் அமர்ந்திருந்த அட்டெண்டர் ரமேஷை ஏறிட்டார். சொல்லு. நாளைக்கு 2வது சனிக்கிழமை. பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் சொன்ன பிளான் நிறைவேற்ற நாளைக்கு சரியான நாள். அது ஓகே. ஆனால் நீ சரியாக செஞ்சிடுவியா? திட்டத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லு.
சார், நீங்க கேன்சர் வேக்சின் என்கிட்ட குடுக்க போறீங்க. நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போற பேஷண்ட்டுக்கு கிட்ட இது ஒரு தொற்றுநோய் தடுப்பூசின்னு சொல்லப் போறேன். இது போட்டுக்கிட்டா புதுசா வர இருக்கிற தொற்றுநோய் வராதுன்னு சொல்லப் போறேன். அத நம்புறவங்க போட்டுக்குவாங்க, நம்பாதவங்க போட்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு புது வியாதியோட பேர சொல்லி பயமுறுத்தினா கண்டிப்பா எல்லாரும் போட்டுக்குவாங்க. அதனால இந்த திட்டத்துல கண்டிப்பா எனக்கு எந்தவித குழப்பமும் இல்ல சார். ரமேஷ் சொல்ல பிரின்ஸின் முகம் மலர்ந்தது. இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். நாங்க கொடுக்குற கேன்சர் வேக்சின் பாட்டில்ஸ் கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கணும். ஓகே சார். அப்ப சரி, அப்ப நீ வாங்கிட்டு கிளம்பு. பிரின்ஸ் சொல்ல ரமேஷ் எழாமல் அமைதியாய் பார்க்க, என்ன ரமேஷ், வேற ஏதாவது டவுட்டா? பிரின்ஸ் கேட்டான். எனக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கல. வேலையை கரெக்டா முடியும், உனக்கு கொடுக்க வேண்டியது கரெக்டா வரும். பிரின்ஸ் சொல்ல ரமேஷ் தலையசைத்தான், வெளியே சென்றான். சற்று நேரம் அமைதியாக யோசித்த பிரின்ஸ் இன்டர்காமை எடுத்து செக்யூரிட்டி டேனியலை அழைத்தான். டேனியல். சார். என்னோட ரூம்க்கு வா. எஸ் சார். அடுத்த 2வது நிமிடத்தில் உயரமாக இருந்த டேனியல் உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். நம்ம பிளான்ட்டுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். அப்படியா? ஆமாம் சார். நம்ம செக்யூரிட்டி டீம் தாண்டி இங்கே ஒரு காக்கா கூட உள்ளே வர முடியாது. நைட் டைமில் எப்படி? யார் நுழைஞ்சாலும் உங்களை சுட்டுட்டு தான் உங்களுக்கு தகவலே கொடுப்போம். டேனியல் சொல்ல பிரின்ஸ் மகிழ்ச்சியாய் பார்த்தான். வெரி குட். சார், நீங்கள் எதுக்காக கேட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்ச நாள் கவனமாக இருக்கணும். புதுசாக யாராவது நமக்கு தெரியாமல் உள்ள நுழையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க சார், நாங்க இருக்கோம். டேனியல் வெளியே போய்விட பிரின்ஸ் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். மனதில் ரமேஷ் சரியாக செய்து விடுவானா என்ற யோசனை ஓடியது. இதில் ஒருவேளை சைடு எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் ஒரு யோசனை அவனுக்குள் எழ மௌனமாய் புறக்கணித்தான். சார், நீங்க பண்றது துரோகம், பச்சை துரோகம். தாரிணி கத்தியது நினைவுக்கு வர புன்னகை வந்தது. அவன் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன. தன் சேரில் அமர்ந்திருந்த பிரின்ஸின் இன்டர்காம் அடிக்க எடுத்தான். சார், நான் டேனியல். உங்களை பார்க்க ரஞ்சித்னு ஒருத்தர் காரில் வெயிட் பண்ணுறாரு. உள்ளே அலோ பண்ணு அப்படியே அந்த காரையும். எஸ் சார். ரஞ்சித் உள்ளே நுழைந்தான். கூடவே வெற்றிவேல். வா ரஞ்சித். எஸ் சார். எங்க அவ? காரில் இருக்கா. சரி, நீ கிளம்பு. பிரின்ஸ் சொல்ல ரஞ்சித் தலையசைத்தான், விடை பெற்றான். அவன் வெளியேறிய பின் பிரின்ஸ் டேனியலை அழைத்தான். டேனியல். சார். காரில் ஒரு பொண்ணு இருப்பா, மயக்கமாக இருப்பா. அவளை மயக்கம் தெளிஞ்சு எழுப்பி கூட்டிட்டு வா. எஸ் சார். சொன்ன டேனியல் காருக்குள் சென்று பார்த்தான். பின் சீட்டில் தாரிணி மயங்கி கிடந்தது தெரிந்தது. அவள் மேல் நீர் தெளிக்க தாரிணி மெல்ல அசைந்தாள். தான் எங்கிருக்கிறேன் என்று பார்த்தாள். டேனியலை பயமாய் பார்த்தபடி கேட்டாள். யார் நீ? கீழிறங்கு. தாரிணி ஒன்றும் புரியாமல் இறங்க அவளை நெட்டி தள்ளியபடி பிரின்ஸின் அறைக்குள் கொண்டு சென்றான். தாரிணி தனக்கு முன்பு அமர்ந்திருந்த பிரின்ஸ், வெற்றிவேல் இருவரையும் குழப்பமாய் பார்த்தாள். யார் நீங்க? என் எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? பாவமாய் கேட்டவளை கபடமாய் பார்த்து கேட்டார் வெற்றிவேல். ஏமா தாரிணி, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிருக்க. அது வந்து என்னம்மா திக்குதா? நானே சொல்லவா? கேன்சர் வேக்சின் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு போயிருக்க, சரியாமா? வெற்றிவேல் கேட்க தாரிணி ஒன்றும் சொல்லாமல் தலை குனிந்தாள். அதுவரை ஒன்றும் பேசாமல் இருந்த பிரின்ஸ் அவளிடம் கேட்டான். லோக்கியா, நீங்க இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றது எனக்கு தேவையில்ல. ஆனா தெரிஞ்சுக்கிட்ட எதையும் வெளியே சொல்லக்கூடாது. அதுக்கு நீ எவ்வளவு எதிர்பார்க்குற? தாரிணி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சார், உங்களோட வேக்சின் தப்பா இருக்கு. அதுல கண்டிப்பா சைடு எஃபெக்ட் நிறைய வரும். சொன்னவளை இறுக்கமாய் பார்த்தான் பிரின்ஸ். என்ன சொல்ற? அதை யார் எடுத்துக்கிட்டாலும் ரத்தம் உறையாது. ஒருவேளை விபத்துலையோ இல்ல வேற வகையிலையோ அவங்களுக்கு ஏதாவது காயம் பட்டு ரத்தம் வந்தா அந்த ரத்தம் உறையாம தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அவங்க செத்து போயிடுவாங்க சார். தாரிணி பதட்டமாய் சொல்ல வெற்றிவேல் கோபமாய் பார்த்தார். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல வச்சிருக்கிற கேன்சர் வேக்சின் திரும்ப டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். டெஸ்ட் ரிசல்ட்ஸ் திருப்தியா வர வரைக்கும் அதை நீங்க வெளியில மார்க்கெட்டுக்கு பண்ணக்கூடாது சார். தாரிணி சொல்ல பிரின்ஸ் கோபமாய் எழுந்தான். என்னடி விட்டா பேசிட்டே போற? யாருக்கு யார் அட்வைஸ் பண்றது? நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு உன்னோட வேலை என்ன? அதை மட்டும் சொல்லு. சாரி சார், நான் வெளில போக மாட்டேன். சொன்ன தாரிணியை ஒன்றும் பேசாமல் வெறித்த பிரின்ஸ் அருகில் அமர்ந்திருந்த வெற்றிவேலிடம் சொன்னான். இவளை முடிச்சிடுங்க வெற்றி. தாரிணி சட்டென்று கண்ணாடி கதவை திறந்து வெளியே ஓட முயல வெளியே நின்றிருந்த டேனியல் அவளை பிடித்து கொண்டான். தாரிணி திமிர வெளியே வந்த வெற்றிவேல் கண்ணாடி பாட்டிலை எடுத்து அவள் தலையில் உடைக்க வலி ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவ அம்மா என்று அலறிய தாரிணி தலையில் ரத்தம் வழிந்தபடி தரையில் விழுந்தாள், துடித்தாள். முடிச்சிடு டேனியல், வெற்றிவேல் சொல்ல டேனியல் அவள் கழுத்தில் தன் ஷூக்காவால் மிதித்தான். தாரிணியின் உடம்பு வெட்டியது, அடங்கியது. முடிஞ்சதா? வெற்றிவேல் கேட்க டேனியல் தலையசைத்தான். டிஸ்போஸ் பண்ணிடு. சரிங்க சார். இங்கிருந்து 5 கிலோமீட்டர்ல ஒரு புது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. மிட் நைட் அங்கே போய் புதைச்சிடு. சரிங்க சார். இரவு 1 மணி. தூங்கிக் கொண்டிருந்த பிரின்ஸ் தன் மொபைல் அடிக்க கண்களை கசக்கியபடி எழுந்தான். யாரு? நான் வெற்றிவேல் பேசுறேன். குரலில் பதட்டத்தை உணர்ந்த பிரின்ஸ் திடுக்கிட்டான். என்னாச்சு வெற்றி? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு?
அந்த தாரணி இப்போ என் வீட்டில் தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? பேயா வந்திருக்கா? உளராதீங்க வெற்றி, ப்ளீஸ். நான் சொல்றதை நம்புங்க பிரின்ஸ். எதை நம்ப சொல்றீங்க? நம்ம கண்ணு முன்னாடி தான் அவ செத்து போனா. படுத்து தூங்குங்க. என்னால் முடியல பிரின்ஸ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, காலையில் வாங்க, ஏதாவது பண்ணுவோம். மறுநாள் காலை தூங்காமல் சிவந்த விழிகளுடன் நடுக்கமாக அமர்ந்திருந்த வெற்றியை பாவமாய் பார்த்தான் பிரின்ஸ். வெற்றி, ஒரு பிரச்சனையும் இல்லை, இயல்பாருங்க. முடியல பிரின்ஸ், கண்ணை மூடினா தாரணி இங்க எங்கேயோ நின்றுட்டு இருக்கிறாதான் தோணுது. வெற்றிவேல் படபடப்பாய் சொல்ல பிரின்ஸ் மனதில் அந்த யோசனை தோன்றியது. வேணும்னா ஒன்று பண்ணலாமா? சொல்லுங்க. அவளை எங்க புதைச்சோமோ அங்க சின்னதா ஒரு பூஜை பண்ணிடுங்களேன். பிரின்ஸ் சொல்ல வெற்றிவேல்வின் முகம் மலர்ந்தது. பூஜை பண்ணா தாரணியோட ஆத்மா சாந்தி அடையும் இல்லையா? வெற்றிவேல் கேட்க பிரின்ஸ் தலையசைத்தார். மொபைல் அடிக்க பிரின்ஸின் நினைவுகள் கலைந்தன. எடுத்தான். மறுமுனையில் வெற்றிவேல். சொல்லுங்க வெற்றி, அந்த ரமேஷ் வந்தானா? ஏதாவது சிக்கலா? ரஞ்சித் அசோக் கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால நம்ம பிளானை கொஞ்சம் தள்ளி போட்டா என்ன? வெற்றி, நாளைக்கு சனிக்கிழமை. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லாருக்கும் கேன்சர் வேக்சின் ரமேஷ் போட்டுடுவான். அந்த அசோக்கை பற்றி கவலைப்படாதீங்க. என்னோட கெஸ் கரெக்ட்னா அசோக் அவனோட டீமோட இன்னைக்கு நைட் இங்கே வருவாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு இங்கே இருக்கிற டீம் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இன்னொரு டீம் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இரவு 10 மணி. அசோக், கார்த்தி இருவரும் பிளான்ட்டை நெருங்கினர். டாமி இருவரையும் தொடர்ந்தது. அசோக், உள்ள செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்கே. அப்படிதான் தெரியுது. சொன்னவன் கார்த்தியை பார்த்து புன்னகைத்தான். அந்த பிரின்ஸுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. புரியல, நாம் இன்னைக்கு வருவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கா? அதான். மேனேஜ் பண்ண முடியுமா? கார்த்திக் கேட்க அசோக் ஒன்றும் சொல்லாமல் தன் பிஸ்டலை எடுத்து லோட் செய்தான். சேஃப்டி வால்வை ரிலீஸ் செய்தான். கார்த்தி, நீயும் பிஸ்டலை பொசிஷனில் வை. நமக்கு ஆபத்துனா எங்கே வேணாலும் சுடு. கேட்டை நெருங்கிய அசோக் டாமியை பார்த்தான். நீ இப்போ உள்ள வராத, கொஞ்ச நேரம் கழிச்சு வா. அசோக் சொல்ல டாமி தலையாட்டியது. கார்த்தி தயாராய் பார்த்தான். உள்ள குதிக்கவா? கார்த்திக் கேட்க அசோக் தலையசைத்தான். கார்த்தி உள்ளே குதித்தான். சட்டென்று டார்ச் வெளிச்சம் அவன் மீது பட அங்கேருந்து தப்பிக்கவென்று ஷூ கால்கள் ஓடி வந்தன. வந்தவர்கள் அசோக் பிஸ்டலிலிருந்து வெளிவந்த தோட்டாக்களை கால்களில் வாங்கியபடி சிதறினார்கள். கார்த்தி தயாராய் குறி பார்க்க அசோக் உள்ளே குதித்தான். சற்று நேரம் மௌனமாய் இருக்க அசோக் சுற்றும் முற்றும் பார்த்தான். எங்கிருந்தோ வந்த தோட்டா அசோக்கின் தலைக்கு மேல் பறக்க அசோக் சுதாரித்தான். அவர்கள் இருவரும் முன்பும் 6 பேர் கைகளில் துப்பாக்கியுடன் வந்து நின்றனர். நடுவில் டேனியல் நின்றான். நீதான் அசோக்கா? சிரித்தபடி அருகில் வந்தான். பிஸ்டலை கொண்டா கேட்ட டேனியல் அசோக், கார்த்தி இருவரின் கைகளில் இருந்த பிஸ்டல்களை பறித்து கொண்டான். இன்டர்காமில் அழைத்தான். சார், இங்கே 2 பேர் மாட்டியிருக்காங்க. ஓகே ஓகே சார், கொண்டு வரேன் சார். சொன்ன டேனியல் அசோக்கை நெட்டி தள்ளினான். வா. பிரின்ஸ் முன் கொண்டு நிறுத்தப்பட்டான். வா அசோக், நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரின்ஸ் புன்னகைத்தபடி சொல்ல அசோக் மௌனமாய் நின்றான். உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி சட்டுன்னு மாட்டிக்கிட்ட. சொன்ன பிரின்ஸ் தன் பிஸ்டலை எடுத்தான். உண்மையே சொன்னால் உன்னையும் உன்னோட டீமையும் எதுவும் பண்ணாமல் விடுறதுக்கு நான் தயாராக தான் இருந்தேன். ஆனால் நீ சும்மா இருக்க மாட்ட. உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும்னு துடிப்பா, கரெக்டா? அதான் என்னை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னை நான் கொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். சொன்ன பிரின்ஸ் எதிர்பார்க்காத ஒரு வினாடியில் அசோக்கை நோக்கி சுட்டான். அதை எதிர்பார்த்திருந்த அசோக் சட்டென்று குனிந்து கொள்ள தோட்டா கபோர்டில் பட்டு தெரித்தது. டேனியல். பிரின்ஸ் கத்திய அதே நேரம் அசோக் விசிலடிக்க டாமி உள்ளே பாய்ந்தது. டாமியை பார்த்தவர்கள் ஒரு நிமிடம் தடுமாற அந்த ஒரு நிமிடம் டாமிக்கு போதுமானதாக இருந்தது. டேனியலை சுற்றி இருந்தவர்கள் மீது பாய்ந்ததில் தங்கள் பிஸ்டல்களை தவறவிட்டு சிதறினர். டேனியல் தன் பிஸ்டலால் அசோக்கை குறிபார்க்க கார்த்தியவன் வயிற்றில் எட்டி உதைக்க டேனியல் அறையின் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு வெளியே சென்று விழுந்தான். நடப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியாக பார்த்த பிரின்ஸை அசோக் புன்னகையுடன் ஏறிட்டான். மீண்டும் பிஸ்டலை எடுத்து பிரின்சஸை அசோக் உதைக்க பிரின்ஸ் தாறுமாறாய் விழுந்தான். பிரின்ஸ் தவறவிட்ட பிஸ்டலை அசோக் எடுத்தான். என்ன பிரின்ஸ், ஒரே நிமிஷத்துல சூழ்நிலை தலைகீழா மாறிடுச்சா? வாழ்க்கையில நான் தான் பெரியவன்னு, எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிக்கும். என்ன தெரியுமா? நாம செய்யற நல்லது நமக்கு அது நல்லது செய்யும். நாம ஆபத்துல இருந்தா நாம செய்யறது நல்லது நம்மளை காப்பாத்தும். சரி, இப்ப சொல்றியா தாரணிக்கு என்னாச்சுன்னு? அசோக் கேட்க பிரின்ஸ் மௌனமாய் இருந்தான். டேனியல் மெதுவாய் எழுந்து உள்ளே வர முயல அசோக் அவன் கழுத்தில் சுட்டான். டேனியல் துடிதுடித்தபடி கீழே விழ பிரின்ஸ் அதிர்ச்சியாக பார்த்தான். என்ன பிரின்ஸ், டேனியல் செத்து போயிட்டானா? சாகட்டும் விடு. அவன் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறான்? உனக்கு எப்படி வசதி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றியா, இல்லை நீயும் அவன் போன இடத்துக்கே போறியா? உன் விருப்பம் என்ன? கேட்ட அசோக் பிஸ்டலை பிரின்ஸின் நெற்றியில் வைக்க பிரின்ஸ் அலறினான். வேண்டா. அப்ப சொல்றியா? பிரின்ஸ் சொல்ல ஆரம்பித்தான். கார்த்தி அவன் சொல்வதை பதிவு செய்து கொண்டான். தாரணியை கொன்னது யாரு? வெற்றிவேல். கேன்சர் வேக்சின்னா என்ன? அசோக் கேட்க பிரின்ஸ் தயங்கினான். அது அட்டெண்டர் ரமேஷுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்?
அசோக் கேட்க பிரின்ஸ் அதிர்ச்சியாக பார்த்தான். என்ன, எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? எங்கள் டீமில் டேவிட் இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவன். இந்நேரம் ரமேஷ் டேவிட் கிட்ட வாங்கின அடியில் எப்படி இருக்கான்னு தெரியாது. கேன்சர் வேக்சின் அட்டெண்டர் ரமேஷ் மூலமாக தான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் போடுறதுக்காக பிளான் போட்டுருந்தோம். அதாவது அவங்க உயிருக்கு எந்தவித மதிப்பு கொடுக்காம உன்னோட லாபத்துக்காக அவங்க உயிரோட விளையாட துணிஞ்சிருக்க, கரெக்டா? அசோக் கேட்க பிரின்ஸ் தலை குனிந்தான். அது எனக்கு ஒரு டவுட்டு, பதில் சொல்றியா? கொஞ்ச நேரம் முன்னாடி நீ சொன்ன, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஒப்படைப்பேன்னு. அதான் என்னோட விருப்பம்னு நீ என்னை தப்பா புரிஞ்சிட்டல்ல? அசோக் சொல்ல பிரின்ஸ் அவனை குழப்பமாய் பார்த்தான். என்ன குழப்பமா இருக்கா? நான் எதுக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும்? நீ இப்போ என்கிட்ட சொன்னது ஏதாவது ஒன்று மாற்றினாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லாமல் போயிடும். யாருக்கு தெரியும், ஒரு வேளை நீ நிரபராதின்னு உன்னை கோர்ட்டு விடுதலை பண்ணாலும் பண்ணிடும். அதனால அசோக் சொல்ல பிரின்ஸ் பதறினான். என்ன பண்ண போறேன்? என்ன? உன்னோட கேன்சர் வேக்சின் மிச்சம் இருக்கிற பாட்டில்ஸ் எங்க? அதுக்கான ஃபார்முலா எங்கே வச்சிருக்க? ஃபைல் எங்க? டாக்குமெண்ட்ஸை கொடு. தரேன், எல்லாமே நான் தரேன், என்னை விட்டுடு ப்ளீஸ் சொன்ன பிரின்சஸ் அவசரமாய் தன் கபோர்டை ஓபன் செய்து ஃபைலை எடுத்தான். கேன்சர் வேக்சின் பாட்டில்களை எடுத்துக்கொண்டு வந்து டேபிள் மீது வைத்தான். கார்த்தி அசோக்கை பார்க்க அசோக் கண்ணசைத்தான். கார்த்தி தன் மொபைல் எடுத்து இன்ஸ்பெக்டர் ரகுராமிற்கு அழைத்தான். அடுத்த 10 நிமிடங்களில் இன்ஸ்பெக்டர் ரகுராம் தன் படையுடன் அங்கே வந்தார். பிரின்ஸ் கைது செய்யப்பட்டான். அசோக், சொல்லுங்க சார். இதை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் குற்றவாளியை நெருங்கணும்னு இல்லை சார். குற்றவாளின்னு எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் நெருங்குவோம், எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். அசோக் சொல்ல ரகுராம் அசோக்கை பெருமையாய் பார்த்தார். அந்த பொண்ணு தரணியை கொலை பண்ணது வெற்றிவேல், அவனே அரெஸ்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா. அசோக்கின் மொபைல் அடித்தது எடுத்து பார்த்தான் டேவிட். எங்க இருக்கு டேவிட்? மெடிக்கல் ஷாப்ல. என்னாச்சு? ரொம்ப நாளாக ரமேஷ் மயக்கத்தில் இருக்கான், அதான் ஒன்றுமே புரியல. டேவிட் சொல்ல அசோக் சிரித்தபடியே கேட்டான். அவனை அடிச்சிட்டியா? ஒரு அறை தான் கொடுத்தான் அசோக். மறுமுனையில் டேவிட் பாவமாய் சொல்ல அசோக் கார்த்தி இருவரும் சிரித்தனர். அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடு, ஹோட்டலுக்கு வா. ஓகே அசோக். மறுநாள் காலை பத்திரிகையில் செய்தி வெளியானது. முறைகேடாக இயங்கிக் கொண்டிருந்த மெடிக்கல் பிளான் சீல் வைப்பு, உரிமையாளர் கைது, இளம் பெண்ணை கொன்று புதைத்து எங்கே பேயாக வந்துவிடுவாளோ என்று பூஜை செய்த நபர் கைது, அங்கீகாரம் பெறாத தடுப்பூசியை நோயாளிகளுக்கு செலுத்த முயன்ற அரசு மருத்துவமனை அட்டெண்டர் கைது. அனைத்து செய்திகளையும் பார்த்து கொண்டிருந்த அசோக்கின் மொபைல் அடித்தது. ஹலோ, யார் பேசுறீங்க? அசோக்கா? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். நான் ஹோம் மினிஸ்டர். சார், குட் மார்னிங் சார். நீங்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய சேவை. உங்களுக்கு இந்த நாடு ரொம்ப நன்றியோடு இருக்கும். உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். ஹோம் மினிஸ்டர் நெகிழ்ந்து போய் சொன்னார். அது என் கடமை சார். எனக்கு கடமை செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு என் நன்றி சார். அசோக் மனநிறைவுடன் திரும்பி பார்க்க டேவிட், கார்த்தி, திவ்யா மூவரும் புன்னகைத்தனர். அசோக், திவ்யா அழைத்தாள். நாம ஊட்டிக்கு எதுக்கு வந்தோன்னு தெரியும்ல? தெரியும். அசோக் சொல்ல கார்த்தி சிரித்தான். இன்னும் கொஞ்ச நாள் நாம இங்கிருந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம், சரியா? டேவிட் கேட்க அசோக் கட்டை விரலை உயர்த்தினான். இன்னைக்கு பொட்டானிக்கல் கார்டன் போலாமா? திவ்யா கேட்க அசோக்கின் மொபைல் அடிக்க அனைவரும் திடுக்கிட்டு போய் பார்த்தனர். அசோக் எடுத்தான். மறுமுனையில் விஷால். ஹாய் விஷால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பரம சுகம். ஊட்டி ட்ரிப் முடிஞ்சுதா சார்? ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சார், என்னாச்சு? வந்த இடத்துல ஒரு கேஸு முடிஞ்சிடுச்சு. உங்ககிட்ட கேஸ் வந்தால் முடியாமல் இருக்குமா சார்? விஷால் கேட்க அசோக் சிரித்தான். அப்புறம் சார், ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள், என்ன நியூஸு? குழந்தை பிறந்திருக்கு. ஃபென்டாஸ்டிக். உங்களுக்கும் ஆர்த்திக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். என்ன குழந்தை? பையன் சார். சூப்பர். நீங்கள் ஊட்டி ட்ரிப் முடிஞ்சு வரப்போ குன்னூர் வந்து குழந்தைய பார்த்து ஆசீர்வதிக்கணும் சார். எங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கு குழந்தைக்கு இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் குன்னூர் வரோம். ஆமாம், பிரியாணி கிடைக்கும்ல? அசோக் கேட்க மறுமுனையில் விஷால் சிரித்தபடியே சொன்னான். கண்டிப்பாக சார். என்ன நேர்களே, நாம நினைச்ச மாதிரியே இந்த அசோக் நாவல் சும்மா தூள் கிளப்பிடுச்சுல. மீண்டும் அடுத்த நாவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அமிர்தா.